طيب. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். நான் கொஞ்சம் பேசுறது கிளியரா கேட்குறேன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க, சரியா? ரைட். நாங்கள் நேற்று வந்துட்டு வகுப்பில் வந்துட்டு சர்வசன வாக்குரிமையை நாங்கள் ஆரம்பிச்சு வச்சிருந்தோம்னே. இப்போ இந்த சர்வசன வாக்குரிமையின் தொடர்ச்சியான பகுதியை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். திரும்ப நாங்கள் அந்த சர்வசன வாக்குரிமை என்னன்றதை இதில் புதுசாக வந்த ஆட்களும் தெரியப்படுத்தணுன்றதை கொஞ்சம் மேலோட்டமாக அதுல இருந்தே போவோம், சரியா? ரைட். இந்த சர்வசன வாக்குரிமை பொதுவாக வந்துக்கிட்டு நாங்கள் சர்வசன வாக்குரிமை சர்வசன வாக்குரிமை என்று நாங்க ஏன் சொல்றோம்டா, பொதுவா அது வந்துட்டு அதாவது டொனமொல்ல வந்துட்டு முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முறை சர்வசன வாக்குரிமை. அப்ப இந்த சர்வசன வாக்குரிமை என்ற விஷயம் வந்துட்டு நல்லா விளங்கி போகணும் புதுசா வந்தார்கள். அதாவது ஒரு நாட்டில வந்துகிட்டு அதாவது வேற வேற நாட்டு மக்கள் அறிக்கலாம், அதே போல எங்களோட நாட்டுக்கு சொந்தமானவர்கள் அறிக்கலாம். அப்ப எல்லாரையுமே ஒருமித்து அதுக்கு ஒரு சிறு ஒரு ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் ஒன்று கொடுப்பாங்க. அதாவது வயது மட்டும். அந்த வயது வந்துட்டு 21 வயதுக்கு மேற்பட்டோர் என்ற 20 வயதுக்கு மேற்பட்டோர் என்ற ஒரு விடயம் மட்டும்தான் இதில் இருக்கும். இதுல ஆண் பெண் இருபாலாரும், அதாவது ஆணுக்கும் மட்டும்தான் வாக்குரிமை என்ற விஷயம் இல்லை. இங்க வந்துட்டு அதாவது ஆண் அல்லது ஆண் அதோட பெண் இந்த இரண்டு பாரார்களும் என்ன செய்யலாம், வாக்களிக்கலாம். ஆனா வயது 21 வயதுக்கு மேற்பட்டவர். ஆனா இப்ப எங்கட நாட்டை பொறுத்தளவில் இந்த டொனமூர் அரசியல் அமைப்பு திட்டத்தின் பிரகாரம் காலத்துவ காலத்துல வந்துட்டு எங்கட நாட்டுல நிறைய மக்கள் இருந்தாங்க. இப்ப இலங்கைக்கு சொந்தமான சுதேச மக்களாகிய பௌத்தர்களோ, அதே போல இந்துக்களோ, அதே போல முஸ்லிம்களோ, அதே போல ஏனையர்களோ இருந்தாங்க. அதே மாதிரி அஹ் ஆங்கிலேயர் சார்பாகவும் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களும் இருந்தார்கள். அதுல இந்திய வம்சாவளியினர்கள், மலாயர்கள் சொல்றாங்க. அதே போல ஆங்கிலேயர் சார்பானவர்கள். அப்ப நிறைய மக்கள் இருந்தாங்க. அப்ப அந்த காலத்துவ காலத்துல இருந்த ஐரோப்பியர்களும் இருந்தாங்க. அப்ப இவங்கெல்லாம் வந்துட்டு ஆங்கிலேயர் என்னக்குள்ள ஐரோப்பியர்கள், அவங்கள ஐரோப்பியர்னு சொல்லலாம். அப்ப இவங்கெல்லாம் வந்துட்டு எல்லாருக்குமே வாக்குரிமை என்ற விஷயத்த என்ன செய்யணும், இந்த இடத்துல அளிக்கணும். அப்ப வாக்குரிமை என்பது எல்லாருக்கும் அளிக்கப்படக்கூடிய ஒரு உரிமையாக கொடுக்கப்பட்டதா இந்த சர்வசன வாக்குரிமை. இப்ப இதுக்கு நான் நேற்று சொன்னேன். இப்ப எங்கட நாட்டில தற்போது வந்துகிட்டு இந்த சர்வசன வாக்குரிமை இருக்கான்னு கேட்டேன். ஏன்னா எங்கட தற்போது வந்துட்டு சொல்ற வாக்குரிமை வந்துட்டு எங்கட நாட்டு மக்களை மட்டும் பிரதிபலிக்க ஒரு விஷயம். அதாவது எங்கட நாட்டில் இருக்கின்ற இலங்கை மக்கள் 4 இனங்கள் இருக்காங்கன்னு, 4 இனங்களை மட்டும் பிரதிபலிக்கக்கூடியது எங்கட நாட்டுக்குரிய வாக்குரிமை. அதை சொல்ற தேசிய அடிப்படை. தேசிய அதாவது எங்கட நாட்டு மக்களுக்கு சொந்தமான வாக்குரிமை, அதாவது தேசிய அடிப்படையிலான வாக்குரிமை அல்லது தேசிய வாக்குரிமைன்னு சொல்லுவாங்க. அப்ப சர்வசன வாக்குரிமை என்பது பொதுவா எல்லாருக்கும் அது கொமனான விஷயம். ஆனா தேசிய வாக்குரிமை என்ற அந்தந்த நாட்டு மக்களுக்கு பொருத்தமான ஒரு விஷயம், சரியா? இதுல நீங்க தெளிவாரி போகணும், முதலாவது விஷயம். இப்ப இந்த சர்வசன வாக்குரிமை என்ற விஷயம் கொண்டு வரப்பட்ட நோக்கம் என்னன்னா, இதுக்கு அடுத்தபடியாக இதோட தொடர்புள்ள ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, பிரதேச வாரி பிரதிநிதித்துவம். இந்த பிரதேச வாரி பிரதித்துவத்தை அதாவது இது வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா ஆரம்பத்துல, அதாவது இந்த பிரதேச வாரி பிரதித்துவத்தை எங்க கொண்டு வந்தாங்கன்னா தற்காலிக மெனிங்ல இருந்து, அதாவது தற்காலிக மெனிங் போற உள்ள இந்த மெனிங் டிவைசர்ல கொண்டு வந்தாங்க. இதுல என்னத்துக்கு இதை கொண்டு வந்தாங்கன்னா, அங்க அந்த தேர்தல் முறை ஒன்று அறிமுகப்படுத்தி இந்த பிரதேச வாரி என்று சொல்லக்கூடிய முறையை கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த பிரதேச வாரி என்றா அது வந்துட்டு ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில அந்த வாக்குரிமை என்ற விஷயம் வந்தது. அப்ப மட்டுப்படுத்தப்பட்ட அளவுண்டா அதுக்கு வந்துட்டு ரெண்டு பாலாறு இருந்தாங்க. ஒன்று வந்துக்கிட்டு சொத்துடையோர், இரண்டாவது கற்றோர். இந்த இரண்டு குலாமை அடிப்படையாக கொண்டு அதுவும் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு 4 விதமான அளவில வாக்கெடுப்புக்கு அவங்கள என்ன செஞ்சாங்க, முற்படுத்தினாங்க. அப்ப இங்க இந்த சர்வசனம் என்ற விஷயத்தை இதுக்கு பிறகுதான் அதை கொண்டு வந்தாங்க. அப்ப இது வந்துட்டு நிறைய குறைபாடுகளுக்கு மத்தியில இருந்ததன் காரணத்தினால டொனமூர்ல இதை நிவர்த்தி செய்வதற்காக இதை மாற்றீடாக கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த அடிப்படையில தான் அதாவது பிரதேச வாரி என்பது பிரதேசங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு வாக்குரிமை பிரதேச வாரி. இதுக்கு பிறகு நாங்க அதை கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். அப்ப இந்த பிரதேச வாரி என்ற விஷயமும் எங்கட மக்களுக்கு பொருத்தப்பாடுன்னு பார்த்தா அதுலயும் இல்லை. ஏன்னு சொன்னா பிரதேச வாரி இருக்கின்ற போது எங்கட சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இப்ப எங்கட நாட்டுல அது நேற்று நான் உதாரணம் எல்லாம் போட்டு காட்டினேன். இப்ப இன்றைக்கு தேவையில்லை, நீங்க நேற்று ரெக்கார்டிங்க பார்த்தா போதும். நான் மேலோட்டமா உங்களுக்கு சொல்லித்தரோம் என்ன விஷயம் சொல்லி அடுத்ததை நாங்க தொடர்ந்து பார்ப்போம், சரியா? அப்ப பிரதேச வாரி என்று சொல்லக்குள்ள
பிரதேசத்தை அடிப்படையாக கொண்டிருக்கும். அந்த பிரதேசத்துல இருக்கின்ற பெரும்பான்மை யார் இருக்காங்களோ, இப்போ பௌத்தர்கள் தான் எல்லா பிரதேசத்தை பொறுத்த அளவில் மெஜாரிட்டி கூட வரைப்பாங்க. உதாரணமா வடக்கில மட்டும் தமிழர்கள் கூட இருந்தா மற்ற மற்ற பகுதிகளில் பௌத்தர்கள் இருப்பாங்க. அப்ப இங்க வந்துட்டு பிரதிநிதிகள் என்ற வகையில பௌத்தர்கள் தான் அதிகமா தெரிவு செய்யப்படுவாங்க. அப்ப இது வந்துட்டு சிறுபான்மையை பாதிக்கக்கூடியதாகவும் இருந்தது. அப்ப அதனால சில சிறுபான்மை மக்களுக்குள்ள ஒரு முரண்பாடு தன்மைகளும் வர வாய்ப்புகளும் இருந்ததாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனா சர்வசனம் என்பது இந்த வாக்குரிமையை அளிப்பது, அது பிரதேசத்துக்குள்ளேயும் போடலாம், இலங்கை ரீதியாகவும் பார்க்கலாம். ஆனா அந்த சர்வசன வாக்குரிமையை நாங்க கொண்டு வந்தா அது எப்படி வாக்களிக்க என்பது பிரச்சனை. யாரு போடலாம், எப்படி போடுறதுக்கு தான் இந்த பிரதேச வாரி என்ற விஷயத்த கொண்டு வந்தாங்க. சரியா? ரைட். தொடர்ந்து பாருங்க. இப்ப டொனமூர் அரசியல் திட்டத்துல மிக முக்கியத்துவமான ஒரு அம்சம் தான் இந்த சர்வசன வாக்குரிமை. அப்ப இந்த சர்வசன வாக்குரிமை கொண்டு வரத்தால இங்க சொல்லப்படுகின்ற சில விஷயங்கள் எங்களோட நோட்ஸ்ல இருக்கி. இன்றைக்கு புதுசா இப்ப ஜாயின் ஆன ஆளுக்கு நான் நோட்ஸ் எல்லாம் தருவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த கிளாஸை முடிச்சுட்டு தாரோம். சரியா? ரைட். அதுல நாங்க பார்க்கலாம் வந்துகிட்டு இதுல வந்துகிட்டு உங்களுக்கு அந்த நோட்ஸ் கொஞ்சம் இருந்தா பாக்குறதுக்கு நல்ல என்ன கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு போர்ட் பண்ணுவேன். ஒரு நிமிஷம் இருங்க, போர்ட் பண்றேன். சரி, நான் போட்டிருக்கேன், கொஞ்சம் பாருங்க. நோட்ஸையும் சொல்ற விஷயத்தை பற்றி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விளங்கும். சரியா? ரைட். இதுல ஒரு நாட்டில குறிப்பிட்ட வயதுன்னு சொல்றாங்க. இப்ப சர்வசன வாக்குரிமை ஒன்று அறிமுகப்படுத்த என்ன செஞ்சாங்கன்னா இதுக்கண்டு சில நிபந்தனைகள் இருந்தது. அப்ப என்ன நிபந்தனை இருந்தா இது வந்துகிட்டு சர்வசன வாக்குரிமை என்பது, அதாவது ஒரு நாட்டில் உள்ள ஆண் பெண் வந்துட்டு இரு பாலாருக்கும் எவ்வித அடிப்படை வேறுபாடுகளும் இல்லை. அப்ப அவங்களுக்குள்ள ஆண்கள் வந்துட்டு இப்படிதான் போடணும், இந்த அடிப்படையில போடணும் எல்லாம் இல்லை. ஒரு வயதை மட்டும் அடிப்படையாக கொண்டு ஆண் பெண் இருப்பாளருக்கும் வாக்களிக்கக்கூடிய அனுமதியை கொடுக்குறதுதான் இந்த சர்வசன வாக்குரிமை. இப்ப இதுக்கு இந்த டொனமூர் அரசியல் திட்டம் வந்துட்டு நேரத்தோட, அதாவது ஏன் இது உருவாக்கப்பட்டா நான் சொன்னேன் என்ன, மணிங் டிவைன்சர்ல இருந்த குறைபாடு. அது என்ன குறைபாடுன்னா அங்க ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமை என்றது இருந்தது. அப்ப சர்வம் சரம்னா அது எல்லாரும் அளிக்குது. ஆனா அங்க வந்துட்டு மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமை என்ற சிஸ்டம் ஒன்று இருந்துச்சு. அது வந்துட்டு மட்டுப்படுத்தப்பட்டவனுக்குள்ள அந்த அதாவது ரெண்டு பாலார்னு சொன்னேன். அதுல சொத்துடையோர், அடுத்தது கற்றோர், இந்த ரெண்டு வர்க்கங்களும் அதுவும் 4 விதமானவர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்தது மட்டுப்படுத்தப்பட்ட அளவில். அப்ப இவங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்தா ஏனைய மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்ப இந்த அடிப்படையில தான் இதை நிவர்த்தி செய்வதற்காக டொனோமுள்ள சர்வசனம் என்ற விஷயத்தை கொண்டு வந்தாங்க. கிளியர் தானே? ரைட். தொடர்ந்து பாருங்க. இதுல வயது வந்துட்டு 21 வயதுக்கு மேற்பட்டோர்கள். அந்த நோட்ஸை தொடர்ந்து பார்த்துட்டு போங்க. 21 வயதுக்கு மேற்பட்டோர் அனைவரும் வாக்களிக்கலாம்னு சொல்ற விஷயம் இதுல கொண்டு வந்தாங்க. அதே போல இதுல 1928 பிரித்தானியா, அதாவது இந்த பிரித்தானியா காலத்து அரசு என்ன செஞ்சுக்கண்டா எங்கட நாட்டில அது முதலாக எங்கட நாட்டில் அவங்க எங்கட நாட்டை போல நிறைய நாடுகளை அவங்களோட காலத்துவத்துல வச்சிருந்தாங்க. வரலாறுகளை நாங்க பார்க்கிறோம். அப்ப அவங்க காலத்துவத்துக்குள்ள வச்சுக்கிருந்த எல்லா நாடுகளிலும் முதலாக சர்வசன வாக்குரிமையை கொண்டு வந்தா எங்கட இலங்கையில 1928. சரியா? இது எங்களுக்கு பிராக்டிக்கலா சொன்ன விஷயம், சொல்லப்பட்ட விஷயம், நடந்த விஷயம். அப்ப எங்கட நாட்டுல முதலா சர்வசன வாக்குரிமை என்ற விஷயத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அதே போல இது அதோட தொடர்ந்து நாங்க இது ஒரு புரட்சிகரம் என்று சொல்ற காரணம் என்னன்னா உண்மையாவே மாபெரும் வெற்றி அடைஞ்சது எங்களை நாட்டுக்கு இதை அறிமுகப்படுத்தியது. அதே போல தொடர்ந்து பாருங்க, டொனமூர் குழுவினர் சர்வசன வாக்குரிமை என்று சொல்ற விடயத்தை முன்வந்த போது இலங்கை அரசியல் செல்வாக்கு விதத்தில் உயர் குழாமினர்கள் என்ன செஞ்சாங்கன்னா சர்வசன வாக்குரிமை வழங்கக்கூடாண்டே. இப்ப பாருங்க, எங்கட நாட்டில இந்த உயர்குலாம் என்று சொல்றவங்க இருந்தாங்க. இப்ப இந்த உயர்குலாம் என்று சொல்றவங்க யாரு, என்ன காரணம், இந்த டொனமூர்ல இவங்க எத்தனை பேர் இதுல தெரிவு செய்யப்பட்டாங்கன்னு நாங்க அடுத்த அட்டவணை மாதிரி பார்க்க போறோம். இப்ப இவங்களால ஒரு முரண்பாடு ஒன்று இங்க ஏற்பட்டது எங்கட நாட்டில. இந்த உயர்குலாம் என்று சொல்லக்கூட அதுல வசதி உள்ளவரும் அதே போல இந்த கல்வி கற்றோரும் இவங்களுக்கு இடையிலையும் எங்கட டொனமூர் குழுவுக்கும் இடையில ஒரு, அதாவது ஒரு முரண்பாடான விஷயங்கள் நடந்த முரண்பாடானக்குள்ள இவங்க அந்த கருத்தை எதிரான கருத்துக்கள் சொன்னாங்க. இவங்க நாங்க இதை என்னத்துக்கு கொண்டு வந்திருக்கோம்னா அந்த சொல்லி ஆதரவான கருத்துக்களை கொடுத்தாங்க. இதான் இந்த இவங்களுக்குள்ள எங்கட நாட்டில் இருக்கின்ற உயர்குழாமினருக்கும் இந்த டொனமூர் அரசியல் அமைப்பை கொண்டு வந்த இந்த டொனமூர் குழுவினருக்கும் ஏற்பட்ட ஒரு வாய்த்தாக்கம். அப்ப இதுல நலவான விஷயங்கள் எங்கட மக்களுக்கு நிறையவே இருந்தது. அப்ப இதுல இவங்க வந்து என்ன செஞ்சாங்க, இதை கொண்டு வரப்படா
கொண்டு வந்துக்கிட்டு என்ன நடக்கும்? இது மக்களுக்கு கொண்டு வந்தா இவங்களுக்கு முதலாவது ஒரு படிப்பறிவு இல்ல, இவங்க ஒரு கொஞ்சம் பெரிய வசதியான ஆட்கள் இல்ல, இவங்க எப்படி இந்த அரசியலை செய்ய போறாங்க, இதை கொண்டு வர போறான்னு முதல்ல இவங்க எதிர்க்காங்க. தொடர்ந்து பாருங்க, இந்த உயர்குலாமில் எதிர்ப்பதற்கான சில காரணங்களும், அதே போல இந்த சர்வசன வாக்குரிமையை உயிர்குலாம் முன்வைத்த எதிரான கருத்துக்களும் ஆதரவான டொலம்பர் குழுவினர் முன்வைத்த இந்த ஆதாரங்களை தான் நாங்க இப்ப தொடர்ந்து பார்க்க போறோம். சரியா? அப்ப அதை எப்படி நாங்க ஒரு அட்டவணை ரீதியாக அதை கொஞ்சம் பார்க்கறதுக்கு அதுல பாருங்க அந்த அட்டவணையை கொஞ்சம். இதுல இவங்கட எதிரான கருத்தும் ஆதரவான கருத்தும் என்னென்ன எதிரான விஷயம், என்னென்ன ஆதரவான விஷயம், என்னென்னதுக்குன்றது நாங்க பார்ப்போம். இதுல நாங்க முதல் கல்வியை முக்கியத்துவப்படுத்தி பார்த்தா, ஒன்று கல்வியை பாருங்க, ரெண்டாவது நாங்க என்னென்னத கொஞ்சம் பார்ப்போம், சொத்து, மூன்றாவது லஞ்ச ஊழல், நான்காவது விஷயம் வயதில்லை பெண்கள். இப்ப இதில் இந்த 5 விடயங்களை மையப்படுத்தி இந்த எதிரான கருத்துக்களும் ஆதரவான கருத்துக்களும் இங்க முன்வைக்கப்படுது. இப்ப எதிரான கருத்து ஆதரவான கருத்துனா என்ன? இப்ப கல்வியை பொறுத்தளவில இந்த எதிரான கல்வி அறிவு உள்ளவர்கள், அதே போல கொஞ்சம் உயர் குலாம கல்வி அறிவு இருக்கும், அடுத்தது வசதியிலையும் கொஞ்சம் இதா இருப்பாங்க. அப்ப இந்த கல்வியில வந்துகிட்டு இந்த உயர் குலாமில் இருக்கின்ற கல்வியில கொஞ்சம் உயர்ந்தாக்கள் மட்டும்தான் இங்க கொஞ்சம் பேசுறாங்க. எப்படி பேசுனாங்கன்னா, கல்வியை பத்தி சொல்லக்குள்ள அவங்க சொல்றாங்க, கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டால் அதனை அவர்கள் தவறாக பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. இப்ப கல்வி அறிவு உள்ளவர்கள் வந்துட்டு கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு வாக்கு அளிக்க தெரியா, அவங்க அதை பயன்படுத்தினா தவறா பயன்படுத்துவாங்கல்ல, இது என்ன, இது நியாயமான கருத்தா? நாங்க பொதுவா வந்து சொல்றோமே பிராக்டிக்கலா, இப்ப வாக்குரிமை என்று சொல்றதுக்கு ஒரு படிப்பறிவு தேவையா? இல்லை, அதுக்கு இங்கட பகுத்தறிவு இருந்தாலும் போதும். இப்ப சாதாரணமா ஒரு ஒரு அதாவது சாதாரணமா நாங்க எப்படி சொல்லலாம்டா, ஒரு பாமரன் என்ன ஒன்றுக்கும் வசதி இல்லாத ஒரு ஏழையும் கூட என்ன செய்யலாம், ஒரு வாக்கு கொடுத்தா இதை இந்த வாக்குச்சாவடியில கொண்டு போடுங்கண்டா, உங்களுக்கு எங்கட நாட்டுடைய நிலைமையை பொறுத்து நீங்க எதுக்கு போட போறீங்கன்னு கேட்டா அவன் சொல்லுவான், ரைட், அவன் ஏழை, அவனுக்கு படிப்பறிவு இல்லை, ஒன்றும் இல்லைதான், இருந்தாலும் அங்க நாட்டுல நடக்க விஷயங்களை வச்சு அவன் என்ன செய்யறான், அவன் அறிவை வச்சு முடிவெடுக்கான். நான் அனுரகுமார் திசாநாயக போட போறேன், அவரால் எனக்கு நிறைய இந்த அஸ்வசன திட்டம் நிறைய எல்லாம் கிடைக்குது, நான் முன்னேற்ற விட இப்ப நல்லா இருக்கேன், இதைத்தான் அவர் சொல்லுவார். என்ன இதை மாதிரிதான் பேசிக்கா வந்துட்டு இவங்கட கருத்தை இவங்க நிராகரிக்காங்க. அப்ப நீங்க எப்படி இந்த கருத்தை சொல்லுவேல்? அவங்களுக்கு இந்த இது இல்லை. அப்ப அதுக்காக அவங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்க, கல்வி அறிவு வழங்காது அரசாங்கத்தில் தவறாகவும் கல்வி அறிவு அற்றவர்கள் புத்திசாலியாகவும் செயற்படார். அப்ப கல்வி அறிவு இருக்கவன் என்ன செய்வான், அவன்கிட்ட அறிவு நுழைஞ்சு இருக்கு, சிந்திச்சு சிந்திச்சு எங்க இதுக்குள்ள திருடலாம், இதுக்குள்ள எப்படி உழைக்கலாம், எப்படி எப்படி அடுத்தடுத்த இதை போகலாம்னு அவன் சிந்திப்பான். ஆனா அதுல கல்வி அறிவு இல்லாதவன் புத்திசாலியா யோசிப்பான், எங்கட நாட்டில் எங்கட நாட்டு மக்களுக்காக என்ன செய்யறதுக்கு யாரு நல்லவர் வரலாம், யாரு நல்லவருக்கு போடலாம், இதைத்தான் யோசிப்பான் பாமரன். அப்ப இதான் இந்த இப்பவும் கூட பாருங்க, இந்த லஞ்ச ஊழல் யாரால உருவாக்கப்பட்ட? இப்ப எங்கட நாட்டில 78ஆம் ஆண்டு யாப்பிலிருந்து இன்றைய வரைக்கும் எங்கட நாட்டில இந்த லஞ்ச ஊழல் என்ற விஷயம் இருந்துதான் இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த வசதி படைத்தோர் அதே போல கல்வியில அதாவது கொஞ்சம் உயர்ந்தோர் என்று சொல்றது, இந்த 2 குலாமில் உள்ளவர்களால தான் கூடுதல். அதுலயும் இப்ப கொஞ்சம் படிச்சாக்கு கொஞ்சம் திருந்துட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அளவு கிளியர். ஏன்னா இப்ப இருக்க எந்த ஜெனரேஷன்ல இப்ப நிறைய பேர் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இப்ப இவங்க அவ்வளவு பேரும் படிச்சாக்கள் ஆனா உண்மையா நேர்மையான ஆக்கள். ஆனா நீ முதல் இருந்த ஆக்கள் எல்லாம் கொஞ்சம் படிச்சாக்களும் இருந்தாங்க, கூடுதலா பணம் படைச்சோர் இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு அரசியல் அறிவு குறைவா தான் இருந்து பணம் படிச்சாக்களுக்கு, ஆனா கொஞ்சம் அறிவு கூடினவர்களும் இருந்தாங்க. ஆனா அவ்வளவு பேரும் அந்த பணத்துக்காகத்தான் அந்த அரசியல்ல ஈடுபட்டிருந்தாங்க. அப்ப இதுவரைக்கும் எங்க நாட்டு அந்த லஞ்சம் என்ற பிரச்சனை தோன்றதுக்கு காரணம் இதான். அப்ப இதால யாரு பாதிக்கப்பட போறா? இந்த எங்கட நாட்டினுடைய பாமர மக்கள். அப்ப ஏழையத்தான் ஆக போகுதுனே. அப்ப வசதி படைச்சவங்க மட்டும்தான் உயர்ந்து போறாங்க. அப்ப இடைப்பட்ட மக்களும் முன்னேற மாட்டாங்க, ஏழையும் முன்னேற மாட்டாங்க, ஆக தொப்பிலேரிக்காக மட்டும்தான் இதாயிட்டு போவாங்க. அப்ப இதான் எங்கட நாட்டில இன்று வரைக்கும் எங்கட நாடு முன்னேறம் இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் உண்டு. அப்ப இந்த அடிப்படையில பேசிக்கா வந்துட்டு கல்வி என்ற விஷயத்த இவங்க மறுத்து, உங்களை விட புத்திசாலிதான் ஆறு, அதாவது இந்த ஏழை அறிக்காக்கள், அதாவது வறுமையில இருக்காக்கள், அவங்கள நாங்க என்ன செய்யப்படா, எங்கட நாட்டு மக்களை நீங்க அப்படி குறைச்சி இட போட தேவையில்லை, அவங்களுக்கும் புத்திசாலித்தனமாக வாக்களிப்பாங்க என்று இவங்க அந்த கருத்தை சொல்றாங்க. அதே போல இவங்களோட புத்திசாலி அறிப்பாங்க ஏன்னு சொன்னாண்டா, உண்மையா நீங்க
துச்சப்படுத்துவீங்க. உங்களோட விஷயத்தை விட அவங்க கொஞ்சம் இந்த விஷயத்துல புத்திசாலியாப்பாங்க. யாரை தேர்ந்தெடுக்கணும்ன்றது நீங்க இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு இது இல்லையன்றதை அவங்க சொன்னாங்க. அதே போல சொத்துன்னு சொல்லக்கூட இதுல சொத்துடைய ஒரு வசதி படைத்தோர் முக்கியத்துவப்படப்ப இவங்க என்ன சொல்றாங்கடா, சொத்துள்ளவர்களுக்கு நாட்டுப்பற்று இருக்குமா. அப்ப சொத்து படைச்சாக்களுக்கு மட்டும் நாட்டுப்பற்று இருக்கேன்டா, அப்ப ஏழை பாமரன் மத்த ஆக்களுக்கு எல்லாம் நாட்டுப்பற்று இல்லையா? அப்ப அவங்க வேற நாட்டை மட்டும் யோசிக்காங்களா? இல்ல. அப்ப இது ஒரு தவறான கருத்து உடனே. அப்ப அதுக்கு சொன்னாங்க அவங்க, ஏழைகளுக்கு நாட்டுப்பற்று அதிகமா இருக்கும். பாருங்க, இப்ப ஏழையை பொறுத்த அளவிலே நாங்க விவசாயத்தை எடுத்துக்கிட்டா அதுல ஏழைகள் தான் இருக்கு. என்ன அவங்க நாங்களுக்கு செஞ்சு தர விஷயத்துல தான் அந்த விவசாயத்துல அதே போல அந்த விவசாயம் நெற்பயிற்சி செய்யண்டா அதில் கூடாக நாங்க உணவு உண்றோமே இல்லையா? அதே போல அவங்க செஞ்சு தர அந்த காய்கறிகள் சீனிகளால தான் நாங்க இப்போ ஆரோக்கியமான உணவு உண்றோம். இப்ப இவங்க இல்லையேண்டா எங்கட நிலைமை என்ன? நாங்களும் மற்ற நாடுகளை போல கூடுதலான பொருட்களை வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செஞ்சா என்ன செய்யணும்? சாப்பிடணும். அப்ப டோட்டலா வந்துட்டு எங்கட நாட்டுல இந்த ஏழை தானே எங்கட மற்றவங்கட பசியை தீர்க்கக்கூடியவங்களா இருக்காங்க. உண்மையா இன்னும் யதார்த்தமான விஷயம் தான் நான் என்ன சொல்றேன். அப்ப இதால நாங்க அவங்கள மதிக்கணும். அப்ப நாங்க அவங்க ஏழைன்னு நாங்க பார்க்கப்படாது. அவங்க சமூகத்துல உயர்ந்தவர்கள், மற்றவர்களை வாழ வைக்க வந்தவர்கள். அப்ப அப்படியான ஒரு கருத்தை இங்க என்ன செய்யறாங்க? பதிவிடுறாங்க. அப்ப அதால ஏழைகள் தான் நாட்டுப்பற்று என்ற விஷயம் அதிகமா இருக்கு. இப்ப இந்த பேஸ் நான் சொல்ற அவ்வளவு குணமுள்ள சொல்ற விஷயம் தான் இப்ப நடைமுறையில் இருக்க விஷயத்துக்கு ஒப்புடான உண்டு. இப்ப நாங்க பார்க்கின்ற பாராளுமன்றத்திலே இந்த ஆரம்பத்தில் என்ன செய்யுது? ஒரு பூரணப்படுத்தப்பட்டு இருக்கு. இதுதான் ஆரம்பம். அப்ப இந்த ஆரம்பம் தான் அடுத்தடுத்து நல்ல நல்ல தலைவர்கள் எல்லாம் வாரதுக்கு ஒரு காரணமாக அமையுது. அடுத்து தொடர்ந்து பாருங்க, இந்த லஞ்ச ஊழல். லஞ்ச ஊழலை பொறுத்தளவே இலங்கை லஞ்ச ஊழல் அதிகரிக்குமாம். யாராலையாம்? இந்த அதாவது சர்வசன வாக்குரிமையை கொண்டு வந்தா எல்லாருமே அதால லஞ்ச ஊழல் அதிகரிக்குமாம். அப்ப அதுக்கு சொல்றாங்க எப்படி என்றா, லஞ்ச ஊழல் குறைவடையும். ஏன் குறைவடையும்? எல்லாருக்கும் வாய்ப்பு. அவனுக்கு ஒரு எங்கட நாட்டு வாக்குரிமை என்றா அது நீங்க சும்மா நினைக்கப்பட பிள்ளைகள். இப்ப என்ன ஏன் நான் சொல்றேன்னா, வாக்குரிமை என்று சொல்ற விஷயம் வந்துகிட்டு எல்லாருக்கும் அந்த அது எப்படி சொல்றேன்னா, எங்கட உடம்புல எங்க உள்ளத்துல ஒரு உணர்வை தாரதான் வாக்குரிமை. நாங்க நல்ல வழங்க இப்ப அது உங்களுக்கு வழங்காது. நீங்க எலெக்ஷன் டைம்ல அந்த வாக்கு அளிக்க போகக்குள்ள நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் படுவீர்கள். உதாரணமாக ரெண்டு கட்சி இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்ப எங்கட திசை காட்டி கட்சி, எங்கட அனுரகுமார் திசாநாயக்க கட்சி, அதே போல அவர் அந்த சஜித்ர எதிர்கட்சி, இந்த ரெண்டு கட்சி இருந்தா இப்ப எங்களுக்கு வந்துட்டு உண்மையா தெரியும் எங்களோட நாட்டு நிலைமை இப்போ சீராம சரியான நிலைமையில இருக்கிறேன்னா நாங்க நேசிப்போம். என்ன எதுக்கு போடு ஒரு சந்தோஷத்துல நாங்க இப்ப இருக்க கட்சி போட பார்ப்போம். அப்படி உண்டு. சில நேரங்களை எங்களோட நாட்டுல இப்ப ஒரு ஆட்சியில வந்துட்டு சரியான இது இல்லை, மக்களுக்கு திருப்தி இல்லைன்னா நாங்க என்ன செய்வோம்? புதுசா எந்த கட்சி வரப்போகுது, அப்ப எதுக்கு நாங்க போடுவோம், எதுக்கு போட்ட நல்லா இருக்க மாட்டோம், எங்களுக்கு ஒரு ஆவல் உண்டு இருக்குமா இல்லையா? இதான அந்த நாட்டுப்பாடு. ஏன் நாங்க அந்த ஆவல் எடுக்கிறோம்? எங்கட நாட்டை நாங்க நாட்டுல வாழ்ற குடிமகன். அப்ப எங்கட நாடு என்ன? இலங்கை என்பது எங்கட நாடு. நாங்க 4 இனங்களாக இருந்தாலும் தான், 4 மதமா இருந்தாலும் நாங்க ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி தான். எங்கட நாடு இந்த எங்கட நாட்டுக்குன்னு ஒரு பற்றி இருக்கு. அப்ப அதுக்காக நாங்க என்ன செய்யறோம்? அந்த உரிமை வாக்குரிமை என்று சொல்றத யாரு நல்லவர், யாரு வந்தா எங்களுக்கு எங்கட நாட்டுல எங்கட சமூகத்துக்கு அதே போல எங்கட ஒட்டுமொத்த மக்களுக்கும் என்ன நல்ல விடிவுகாலம் கிடைக்கும் நாங்க சிந்திப்போம். என்ன அப்ப இதைத்தான் நீங்க சொல்றாங்க. இதுல வந்துகிட்டு இலஞ்ச ஊழல் என்ற விஷயம் எல்லாம் குறைவடையும். அப்ப இந்த லஞ்ச ஊழல் என்று சொல்ற விஷயத்த பத்தி பொதுவா நாங்க எப்படி சொல்லலாம்னா, லஞ்சம் பண்ணக்குள்ள உதாரணமாக நாங்க எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் கொஞ்சம் காசை வாங்கி தான் செய்வாங்க. அப்ப இதெல்லாம் இல்லாம ஆகும். அப்ப நாட்டு பற்றிருந்தா இப்படியான ஆட்களை யார் யாருன்னு கண்டுபிடிச்சு நல்லவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல ஒரு சமூகத்தை கொண்டு வருவாங்க. அப்ப இது யாரால முடியுமெண்டா, இவங்க சொல்ற மாதிரி இந்த படித்தவர்கள் எல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்கதான் இந்த லஞ்ச ஊழலே செய்கிறார்கள். அதே போல இந்த வசதி படைத்தவர்கள். அப்ப இது ஏழை தான் இதை தடுக்கிறதுக்குரிய முக்கியமான ஆட்கள். அதே போல வயதெல்லை 25 வயதாக அதிகரிக்க வேண்டும். அப்ப வயதெல்லையை வந்துட்டு 25ஆக அதிகரிக்க வேண்டுமா? அப்ப ஏன் 25? ஏன் 25க்கு கீழே உள்ள ஆட்கள் போட இல்லாதா? அப்ப இப்ப இருக்க நடைமுறையில் 18 வயசு இதான் பூரணமான வயசு. அப்ப அந்நேரம் வந்து குணமுள்ள என்னஞ்சாங்க 21 ஆக்கினாங்க. 21 அந்த நேரங்கள் அது ஓகே. ஏன் அந்நேரம் உள்ள மக்களுக்கு இப்ப 15 வயசுலேயே பிள்ளைகளுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு. ஆனா முதல் வந்த ஆட்களுக்கு அப்படி இருக்காது. அப்ப அதால ஒரு 21 வயதை வச்சிருந்தாங்க. இப்ப இப்ப ஒரு எங்கடா ஒரு அண்மை கால ஆய்வுல 18 வயசு வச்சிருக்காங்க. என்னதுக்கு? அதான் ஒரு சரியான ஒரு டீனேஜ். அப்ப இதால இந்த 25 வயதாக அதிகரிக்க வேண்டும் என்று அவங்களோட கருத்தை
மறுத்தாங்க. ஏன்? 21 வயது பூரணமான வயது. ஏன்? அவர் நாட்டு குடிமகன், அவருக்கு நாட்டை பற்றி ஒரு பற்று வந்துட்டு, அப்ப அதால வயது பிரச்சனை இல்லை. அதையும் அவங்க சொன்னாங்க. அதே போல பெண்களை பொறுத்தவரை பெண்கள் அவசியம் ஈடு பட தேவையில்லை என்று சொன்னாங்க. அவசியமா தேவையா பெண்கள் என்று. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, பெண்களுக்கும் அவசியம்தான். பெண்கள் எங்கேயும் வேற இருந்து வந்தவங்களா இல்லை. அப்ப அவங்க எங்கட இருபாலார்கள், அதாவது ஆண் பெண்ணனுக்குள்ள ரெண்டு சமூகத்தின் இந்த உலகமே கட்டி ஆளுது. அப்ப இந்த ரெண்டு பாலால ஒன்றை மட்டும் நாங்க நேசிச்சா மற்ற நேசிக்க மாட்டா அர்த்தம் இல்லை. அப்ப இருவருக்கும் அது சமம். அப்ப பெண்களுக்கும் பிரத்யோக தேவைகள் உண்டு என்ற கருத்தை கொண்டு இதை கொண்டு வந்தாங்க. இதான் அந்த சர்வசன வாக்குரிமைக்கு எதிரான சில முரண்பாடுக்கு அப்பால் இந்த சர்வசன வாக்குரிமை உருவாக்கப்பட்ட விதம். சரியா? இப்ப சர்வசன வாக்குரிமை எப்படி கொண்டு வரப்பட்ட விளங்கினா கேட்ட சொல்லியிருந்தானே, கேட்ட சொல்லி டொனமுல்ல சர்வசன வாக்குரிமை எப்படி உருவாக்கப்பட்ட. ஏனென்றா டொனமுல்ல நல்ல விளங்கணும், மிக முக்கியமான கேள்வி போடுவோம் சர்வசன வாக்குரிமை. ஏன் சர்வசன வாக்குரிமையை போடுறோன்ற, சர்வசன வாக்குரிமையை தொடர்ந்து 2-3 தடவை வந்திருக்கு என்ற பிரதானமாக சர்வசன வாக்குரிமை புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்தது டொனமுல்லடிக்கு இந்த கெபினெட் என்று சொல்றது. அதே போல நிர்வாக குழுமுறை. இந்த மூன்றும் கொஞ்சம் பிரதானமான விஷயம். ஏனென்றா டொனமுர் கேள்வியில் போடக்குள்ள இந்த மூணு மையப்படுத்தி போடுவாங்க. ஏன்னா டொனமுர்ல இது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட விஷயம் என்றதால ஏனையத்தை விட இப்ப கோல்புருக்குல இருந்து நாங்க பார்க்கக்குள்ள இது புதிய விடயம். அப்ப இதுல ஏதோ ஒரு மாற்றங்கள் வந்திருக்கும் என்ற அடிப்படையில அவங்க அந்த கேள்விகளை போடுறாங்க. சரியா? அதால நீங்க கொஞ்சம் சரியாக வாக்களிச்சுட்டா சரி. ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள், இதுல அடுத்த விஷயம் வந்துகிட்டு சர்வசன வாக்குரிமை வழங்குவதில் பாதிப்பு செலுத்திய காரணம். அப்ப இதுல என்ன விடயங்கள் இதுல பாதிப்பு செலுத்தின என்றதான் நாங்க அடுத்து தொடர்ந்து பார்க்க போறோம். இப்ப இப்ப சர்வசன வாக்குரிமை வந்துகிட்டு இப்ப நாங்க அழிக்க போறோம். இப்ப எல்லாருமே அழிக்கலாம். என்ன அழிக்கக்குள்ள இதுல ஒரு பாதிப்பு செலுத்தக்கூடிய ஒரு சில விடயங்களை தான் இங்க முன் வச்சாங்க. இதுல யாரண்ட வந்துட்டு பின்தள்ளப்பட்ட மக்கள் என்று சொல்லப்பட விஷயம். இப்ப பின்தள்ளப்பட்ட மக்கள் என்ற வந்துகிட்டு இப்ப நாங்க ஒரு வறுமை கோட்டில என்று சொல்லுவோமே, அதாவது நாங்க இப்ப உதாரணமாக இப்ப மக்களை வந்துகிட்டு மூண்டா நாங்க பிரிக்கலாம். என்ன இதுல வந்துட்டு என்ன என்ன தமிழாலே உங்களுக்கு உயர், நடுத்தரம், அடுத்தது கீழ், அடிமாட்டம். என்ன இப்ப இந்த 3 தரத்தை நாங்க பார்த்தா இந்த உயர் அவர் வந்துட்டு தொப்பில் இருப்பார். என்ன அவர் வசதியில கடு தொப்பில், நடுத்தரம் கொஞ்சம் மிடில் இதுல இருப்பாங்க. இதுல பொதுவான ஆட்கள் கூடுதலான நடுத்தரத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. என்ன இப்ப உயர் என்று சொல்லக்குள்ள இது 100க்கு ஒரு 20% இருப்பாங்க. அதே போல நடுத்தரம் அது 100க்கு ஒரு 60% இருக்கும். ஆனா கீழும் ஒரு 100க்கு 20% இருக்கும். ஏனெண்டா உயரும் கீழும் வந்துகிட்டு சமனா இருக்கும். ஏனெண்டா ஒரு 20% பணக்காரனு கூட ஒரு குறிப்பிட்டார்கள், ஏழையும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட, ஆனா நடுத்தரம் தான் கூட இருக்கும். என்ன இந்த அமைப்பில தான் நாங்க எல்லா விஷயத்தையும் இதுல இப்படி பார்க்கணும். அதை மக்கள் இதை பார்க்கல, நாங்க இந்த மிடில தான் மெயின் பண்ணி பார்க்கணும். அப்ப இந்த அடிப்படையில இப்ப இந்த பின்தள்ளப்பட்ட மக்களை பயன்படுத்தி முன்னேற்றம். அப்ப பின்தள்ளப்பட்ட மக்கள் இந்த கீழ்நிலையில் இருக்கின்ற மக்கள்ல தான் கூடுதலாக இந்த விவசாயம், தொழிலாளர்கள், குறைந்த சாதி மக்கள். அப்ப ஏன் இதுல சொல்றாங்கன்னா விவசாயத்தை நம்பி இருக்கவங்க, அதே போல தொழிலாளர் கூலி தொழில் செய்யறவங்க, அதே போல குறைந்த சாதி என்று சொன்னா அந்த நாங்க பார்க்க அந்த மக்கள் தொகையில குறைந்த சாதி, குறைந்த எண்ணிக்கையான மக்கள், அந்த எண்ணிக்கை அடிப்படையில் குறைந்த. அப்ப இந்த அடிப்படையான பின்தள்ளப்பட்ட இந்த மக்களை பலப்படுத்தி முன்னேற்றணும்டா இவங்களும் சமூகத்துக்கு வரணும். என்ன இப்ப இவங்க அரசியல்ல வந்துட்டு அரசியல்வாதியா மாறணும்ன்றது அது 2ஆம் பட்சம். ஆனா சமூகத்திலே, அதாவது இவங்களுக்கும் சமூகத்தில ஒரு அரசியல் அந்தஸ்து கொடுக்கணும். அப்ப இவங்களும் எங்கட நாட்டினுடைய முக்கியமானவர்கள், நாட்டு பற்றுள்ளவர்கள், எங்கட நாட்டுக்கு உரித்தானவர்கள் என்றதை இவங்க முதன்மைப்படுத்தக்கூடியதாக மாற்றணும். அப்ப இவங்களை எப்படி நாங்க மாற்ற, இதுக்கு ஒரு வழி என்ன, இந்த சர்வசன வாக்குரிமை. ஏன் இவங்க எங்கட நாட்டுக்கு சொந்தமானவர்கள், அப்ப இவங்களுக்கும் அந்த வாக்குரிமையை கொடுத்தா இவங்க எங்கட நாட்டின் உறுப்புரிமை, சொந்தம் எல்லாத்தையும் அடைஞ்சு கொள்வாங்க. இப்ப அதுக்காக என்ன செஞ்சாங்க, இந்த பின்தள்ளப்பட்டவர்களை நாங்க முன்னோக்கி பலப்படுத்துறதுக்கான சில வாய்ப்புகளை கொடுக்கணும்ன்றதை இதுல என்ன செஞ்சாங்க, ஊகித்தாங்க. அப்ப எங்கட இப்ப நடைமுறையில் இருக்கின்ற இந்த இந்த அரசியல் அமைப்பு வந்துட்டு பேசிக் வந்துட்டு இவ்வாறு தான் ஆரம்பிச்சது. அப்ப ஆரம்பத்தில் இருந்த ஏழை பாமா என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் அடுத்தடுத்து ஒரு உயர்ந்த நிலைக்கு அரசியல் அறிவை கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு இப்ப எங்கட நாட்டில இருக்கின்ற தற்போது இருக்கின்ற
விவசாயத்து எல்லாருக்கும் அரசியல் அறிவு தெரியுமா இல்லையா? அப்ப அவங்களோட பேசிக் என்று வந்து வந்தா இந்த டொனமூர்ல இருந்துதான் இந்த பாமர மக்களுடைய அரசியல் அறிவு கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்ததுன்னு. இப்ப 78 வரைக்கும் அங்கால வரைக்கும் இப்ப நடைமுறையில் இருக்க வரைக்கும் எங்கட நாட்டில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் அரசியல் என்னன்னு தெரியும். இது ஒரு பேஸ். அதே போல தொடர்ந்து பாருங்க, கிராம நகர சமமற்ற அபிவிருத்தியே இல்லாதொழித்தல். அப்ப இந்த கிராம நகர சமமற்ற அபிவிருத்தியே இல்லாதொழித்தல். இப்ப கிராம நகர வேண்டா, இப்ப கிராமம் வேண்டா அது சிறு பகுதியா இருக்கும், என்ன நகரம் வேண்டா பெரும் பகுதியா இருக்கும். அப்ப இது ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் என்ன இருக்கும் பாப்ப சொல்லுங்க பாப்போம். கிராமம் வேண்டா நகரம் வேண்டா, கிராமத்துல யாரிப்பா நகரத்துல யாரிப்பா? ஏன் அது சமமற்ற பகுதி என்று சொல்றோம்? நீங்களும் இடைக்கிட கொஞ்சம் பேசணும், சொல்லுங்க பாப்போம். இப்ப கிராம நகரம்னு சொல்றோம், சமமற்ற பகுதி ஏன் சொல்றோம்? கிராமத்துல சொல்லுங்க. ஏழைகள் இருப்பாங்க, நகரத்துல பணக்காரர்கள் இருப்பாங்க. பணக்காரர்கள் இருப்பாங்க, அதான் உண்மையான இதா அர்த்தம். என்னண்டா கிராமம் பண்ணக்குள்ள பின்தங்கின மக்களை தான் மையப்படுத்தியதா கிராமம். நகர்ப்புறம் பண்ணக்குள்ள ஃபுல்லா அந்த பணக்காரர்கள், சொத்து படைத்தோர், அடுத்தது கல்வியில உயர்ந்தோர், இவங்க தான் மெயின் அடிப்பாங்க. அப்ப இந்த கிராம நகர சமமற்ற அபிவிருத்திகளை எல்லாம் இல்லாத ஒழிக்கணும். அப்ப இதை எப்படி இல்லாத ஒழிக்கண்டா, எல்லா இடத்திலையும் கிராமப்புறத்திலையும் கொஞ்சம் படிச்சாக்களை கொண்டு வர்றது, நகர்ப்புறத்திலையும் கொண்டு வர்றது, எல்லா இடத்தையும் சமமான ஒரு நிலைமைக்கு ஆக்கணும்டா. அப்ப என்ன செய்யணும்? எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்டா இதுக்கு ஒரு வாய்ப்பும் இந்த சர்வசன வாக்குரிமை. இப்ப கிராமத்தில இருக்காக்களை நகரத்துக்கு ரெக்டா கொண்டு போகலாமா? கொண்டு போகலாது. இப்ப இந்த சர்வசன வாக்குரிமை என்றதை அறிமுகப்படுத்தினா இவங்க அந்த அரசியல் அறிவை கற்றுக்கொள்வாங்க. இப்ப எல்லாரும் எல்லாருக்கும் மத்தியில சமமா பேசக்கூடிய ஆக்களா மாறுவாங்க. இப்ப பாருங்க, இப்ப நடைமுறையில எவ்வளவு ஏழை கிராமங்கள் இருக்கு. ஆனா இந்த ஏழை கிராமத்துல இருந்தவர்கள் தான் இப்ப நடைமுறையில் நீங்க பார்த்தா பெரிய பெரிய அந்தஸ்துல உயர்தான நிலைமையில் இருக்கலாம். அதான் நாங்க கேள்விப்படாத கிராமத்திலிருந்து வந்தவர்கள் தான். நீங்க நினைச்சுக்க போடா, பெரிய நகரம் சிட்டியில இருந்து வந்தவர்கள் தான் பெரிய பெரிய ப்ரொஃபஸரா லெக்சரா. ஏன் எங்களோட நாட்டு ஜனாதிபதி அவர் கூட ஒரு ஏழை குடிமகன். அவரை தந்தை வந்துட்டு ஒரு இந்த வாகனங்கள்ல பஸ்ஸுகள் அதுகள்ல பேப்பர் வியாபாரி. அப்ப அப்படியான ஒரு நிலைமையில் உள்ள குடும்பத்தில் உள்ளவர் தான் அவர மகன், எங்களோட நாட்டு தலைவர். அப்ப நாங்க யோசிக்கப்பட எங்கட இறைவன் வந்துட்டு ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்தை வச்சிருப்பான். அப்ப அது கிராமம் என்றாலும் இந்த இடத்துல சொல்லப்படுது, அதே போல நகரம் என்றாலும் இந்த இடத்துல சொல்லப்பட விஷயம் வந்துட்டு அதாவது மக்கள்ல ஒரு புறக்கணிப்பான ஒரு விஷயம் உண்டு. அப்ப ஏன் அது வந்துட்டு அது அந்த அந்த இடத்துல கொஞ்சம் வசதி இல்லாதவங்க இவங்கெல்லாம் இப்படி சமூகத்துல முன்னேற போறாங்கன்ற ஒரு மட்டம் தடக்கூடிய நிலைமை தான் இந்த டொனமூர்ல இருந்தது. அப்ப இதெல்லாம் இல்லாதொழிச்சு எல்லாருக்கும் ஒரு சமமான ஒரு வாய்ப்பை அடுத்தடுத்து கொண்டு போகணும்னா முதல் இந்த சர்வசன வாக்குரிமையை கொண்டுதான் எல்லாரையும் சமப்படுத்தணும். இப்ப ஏழையும் போடுவான், பணக்காரன் போட எல்லாரும் போடு. நீ ஏழை போடணும், பணக்காரன் போடணும், நீ தான் போடணும் இல்ல. அப்ப சமமான ஒரு வாய்ப்பு இதனூடாக எல்லாரும் கொடுக்கப்படுது. ரைட். அடுத்த பாருங்க, அரசியல் உயர் அரசியலில் உயர் குழாமினரின் அரசியல் சிலோர் சில அது அந்த டைப்பிங் போலய அரசியலில் சிலோர் உரிமையினை அகற்றல். அப்ப இதுல அரசியல் உயர் குலாம். அப்ப அரசியல வந்துட்டு அந்த நான் சொன்ன உயர் குலாமினர், இந்த உயர் குலாமினர் அரசியல்ல சிலரின் உரிமையை அகற்றணும்னு சொன்னாங்க. அப்ப யார அரசியல்ல உரிமையை அகற்றணும்? அவங்களோட முக்கியத்துவம் என்னன்னா அவங்களோட கல்வி கற்றோர் உயர்ந்தோர்ன்றது அவங்களோட முக்கியத்துவம். அப்ப அதுக்கு கீழால பாமரர் சார்பாக ஏழை சார்பாக ஆரம்பிந்து அவங்கள அகற்றணும். அப்படி ஒரு நிலைமையில தான் அவங்க இருந்தாங்க. அப்ப இது ஒரு ஒரு பிள்ளையான ஒரு விஷயம். அப்ப இத வந்துட்டு இந்த இவங்க அந்த சொன்னாங்களே இந்த அகற்றணும் என்ற விஷயத்துக்கு எதிராகத்தான் இதை கொண்டு வந்தாங்க. அப்ப இவங்க இப்படியான அந்த அரசியல் குழாமில் உள்ளவர்கள் சிலரை உரிமைகளை அகற்றணும் என்று சொன்ன இந்த வசனத்துக்கு எதிராகத்தான் இந்த அரசியல் அமைப்பில் இந்த சர்வசன வாக்குரிமை கொண்டு வந்தாங்க. நீங்க அகற்றணும்னா நாங்க எல்லாரையும் சேர்க்கணும்னு பார்க்க நீங்க அகற்றணும் சொல்றது இவங்க இதை கொண்டு வந்திருந்தாங்க. அப்ப தொடர்ந்து பாருங்க, வடக்கு பிரதேசத்தில் தாழ்ந்த சாதி மக்களையும் அதாவது எத்தனை எண்ணிக்கை சொல்லப்படுதுண்டா, வடக்கு பிரதேசத்தில் தாழ்ந்த சாதி மக்களையும் அதாவது 70,000 தொடக்கம் 50,000 கவனத்தில் எடுத்து அவர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட வேண்டும். அப்ப 70,000 தொடக்கம் 50,000 என்றா இந்த எண்ணிக்கை எப்படி என்றா 70,000 அல்லது ஒரு 50,000 அப்படித்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி. அது அப்படித்தான் போட்டிருக்கிறது நோட்ஸ்ல, 70 அல்லது 50,000. அப்ப அவங்கள ஒரு கவனத்தில் எடுத்து அவர்களுக்கும் வாக்குரிமை வழங்கப்பட வேண்டும். ஏன்? அப்ப வடக்கில வந்துகிட்டு பிரதேசத்துல தாழ்ந்த சாதி இருந்தா தாழ்ந்த சாதி வாக்களிக்க இல்லையா? எல்லாரும் வாக்களிக்கும்.
அப்ப இது என்னண்டா இது அவங்களோட இதே வசனம் என்ன சொல்லப்படுதுண்டா இவங்க சொல்றாங்க எப்படியாண்டா இந்த 70,000 50,000 அதை கவனத்தில் எடுத்து அவர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட வேண்டுமாம். அப்ப அவங்களுக்கு மாத்திரம் வாக்குரிமை வழங்கினா அப்ப மத்தாக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? பாதிக்கப்படுவாங்க. அப்ப இங்க வந்துட்டு அது 70,000 50,000 இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இவங்கட குறிக்கோள் என்னன்னா வயது மட்டும்தான் வித்தியாசம். 21 வயதுக்கு மேற்பாட்டு இருந்தா அது எந்த இடத்துல இருந்தாலும் வாக்களிக்கலாம். அதான் சர்வசன வாக்குரிமை. இந்த இப்படியான சில குறிக்கோள்களுக்கு எதிராகத்தான் இந்த சர்வசன வாக்குரிமை என்ற விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதே போல தொடர்ந்து பாருங்க வளர்ச்சியடைந்து வரும் இடதுசாரியினை பலவீனப்படுத்த. அப்ப இந்த இடதுசாரி என்று சொல்லக்கூடியது அப்ப இந்த இடதுசாரி கட்சிகள் எல்லாம் வந்துட்டு இடதுசாரி இனங்கள் இடதுசாரி இயக்கங்கள் எல்லாம் வந்துட்டு ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப இந்த இடதுசாரி இனங்களை வந்துட்டு அவங்கள இங்க சொல்லப்படுது என்னன்னா பலவீனப்படுத்த சொன்னா அவங்கள இந்த இடதுசாரிகள் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா இப்ப உங்களோட நாட்டில் ஒரு அரசியல் அமைப்பு இருந்தா அதோட ஒத்து போக மாட்டாங்க. கொஞ்சம் முரணானவங்க தான் அந்த இடதுசாரி. அதுல இடதுசாரி கட்சிகளும் எங்கட நாட்டுல இடதுசாரி கட்சிகள் இருக்கு. அதாவது இப்போதைக்கு நாங்க சொல்லணும் இடதுசாரி வந்துட்டு எங்கட கோட்டாபேட அங்கட மைந்தாக்கலாம் அவங்கட இடதுசாரி அதனால கொஞ்சம் குழப்படி பண்ற குழப்ப ஏதாவது அவங்க கொள்கையில ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படியான ஆட்கள். அப்ப இந்த விஷயம் என்னண்டா இங்க முக்கியமான விடயம் என்னண்டா இதுல இப்ப இடதுசாரி என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பலவீனப்படுத்தணும். அப்ப பலப்படுத்துறா அதிகரிக்கண்டா அது அவங்களுக்கு சார்பா போயிடுது. அப்ப பலவீனப்படுத்தணும் அதை குறைக்கிறதுக்காக சர்வதேச வாக்குரிமை கொண்டாங்க. அப்ப அவங்கள இதை குறைக்கணும்டா இடதுசாரியில இருக்கவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுக்கப்படுது என்ன. அப்ப என்னதான் அவங்க கொள்கையில இருந்தாலும் சர்வதேச வாக்குரிமைக்குள்ள அவங்களும் இதுல என்ன செய்ய போறாங்க வரப்போறாங்க. அப்ப அதால பாருங்க 1917 ரஷ்யா புரட்சி. இந்த ரஷ்யா புரட்சி வந்துகிட்டு இது வந்துகிட்டு எங்களோட வரலாற்றுல நாங்க பார்க்கலாம் ரஷ்யால ஒரு முக்கியத்துவமான ஒரு புரட்சியா இருந்தது. இப்ப இந்த புரட்சி ஒரு காரணமாக பார்த்தாங்க. ஏன்னா இந்த ரஷ்யா புரட்சியை வச்சு சில இடதுசாரிகள் இயக்கங்கள் எல்லாம் தோற்றுவிக்கப்பட்டது. பொதுவா வந்துகிட்டு புரட்சிகள் தோன்றதுக்கு காரணம் கொள்கைகள் சமூகமே தாரண்மைவாத கொள்கைகள் கொண்டு முரணான கொள்கைகள். இப்ப எங்கட நாட்டுல வந்துகிட்டு இந்த தாரண்மைவாதம் வந்துட்டு இந்த காலத்து ஆட்சியிலிருந்து இருந்தது. இப்ப இதுக்கு எதிரான சில கொள்கைகளை கொண்டு வரதான் இவங்களோட வேலை. அப்ப இதெல்லாம் இல்லாம இவங்களையும் நாங்க ஏற்றுக்கொள்ளணும் இவங்களையும் சேர்த்து அணைக்கணும் கட்டி அணைச்சாதான் இவங்களையும் என்ன செய்யலாம் கொண்டு போகலாம்ன்றதுக்காகத்தான் இந்த சர்வதேச வாக்குரிமையை கொண்டு வந்தது. அதே போல 1922 ட்ரம் கார் வேலை ட்ரம் இப்ப இருக்க ட்ரம் இல்ல அதாவது ட்ரம் கார் வேலை நிறுத்தத்தில் பின் இலங்கைக்கு முதலாவது தொழிற்சங்கத்தில் 40,000 தொழிலாளர்கள் ஒன்றிணைக்கப்பட்டாங்க. இது ஏன் நாங்க இந்த உதாரணத்துக்கு போட்டா இது 1922 ஒரு நடந்த சம்பவம் உண்டு. இங்க என்ன நடந்து கேட்டா இந்த ட்ரம் கார் வேலை நிறுத்தம். அப்ப இவங்கட அந்த கார் அந்த கம்பெனி வந்துட்டு என்ன செஞ்சா வேலை நிறுத்தம் செஞ்சுட்டு அப்ப வேலை நிறுத்தம் செஞ்சோன்னே திரும்ப இலங்கையில முதலாவது தொழிற்சங்கத்தின் 4,000 தொழிலாளர் ஒன்றிணைக்கப்படாங்க. அப்ப அந்த வேலையிலிருந்து விளையினவங்க எல்லாரும் சேர்ந்து இலங்கையில முதலாவது தொழிற்சங்கத்தில் 4,000 தொழிற்சங்கம் இருந்துச்சு எங்கட நாட்டுல. அந்த தொழிற்சங்கத்துல இந்த 4,000 40,000 தொழிலாளர்களுக்கு ஒன்றிணைந்தாங்க இதுல சேர்ந்தாங்க. அப்ப இதுவும் வந்துகிட்டு அது ஒற்றுமையை பலப்படுத்துகிறது. இதெல்லாம் கொண்டுதான் இந்த சர்வசன வாக்குரிமையை முக்கியத்துவப்படுத்துறாங்க. அதே போல இங்கிலாந்தில் தொழிற்கட்சியின் தாராள போக்கு உண்மையாவே இங்கிலாந்துல தொழிற்கட்சியில தாராள போக்கு தாராள கொள்கை வந்துட்டு இங்கிலாந்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். அதன் பிரகாரம் தான் இங்க டொனமூர் அரசியல் அமைப்பே உருவாக்கப்பட்டது. அப்ப அதுவும் முக்கியத்துவம். அப்ப அவங்களோட தாராள போக்கு வந்துட்டு தனி மனித சுதந்திரம் தனி மனித சுதந்திரம் எனக்குள்ள இங்க மனிதனைத்தான் முக்கியத்துவப்படுத்துவாங்க மக்கள் சமூகத்தை தான் முக்கியத்துவப்படுத்துவாங்க. அது ஏழை அறிக்கலாம் பணக்காரங்க யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே எல்லா வாய்ப்பும் கொடுக்க சுதந்திரத்தன்மை கொடுக்கணும் அந்த கொள்கை முக்கியத்துவம். அதே போல இந்திய சுதந்திர போராட்டம் இதுவும் ஒரு முக்கியத்துவம். ஏனென்றா இந்தியாவோட சுதந்திர போராட்டம் வந்துட்டு 1948 கிடைக்குது. அவங்க அந்த நேரங்கள்ல எங்கட நாட்டில டொனமுர் எந்த டைமிலேயே அவங்க போராட்டங்கள் எல்லாம் ஏற்பட்டது. ஏன்னா பெரிய நாடு எங்கட நாட்டுல நாங்க அந்த அளவுக்கு ஈஸியா போராட்டம் வந்து செய்யலாது. இப்ப அரசியல் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்தா மட்டும்தான் எங்கட நாட்டுல புதிய தலைவர்கள் வந்தா போராட்டம் செய்யலாம். அப்ப அப்பதான் அரசியல் தலைவர்களை உருவாக்கப்படுகின்ற காலம் இந்த டொனமுற காலம். அப்ப அங்க தொழிலாளர் இந்த அங்க வந்துட்டு இந்த புரட்சி வந்துட்டு சுதந்திர புரட்சி வந்துட்டு இடம்பெற்றாங்க. அப்ப அந்த புரட்சி வந்துட்டு கொண்டினியூவா இருக்கி அந்த காலங்கள்ல அவங்களும் இதை அறியணும்ன்றதுக்காகத்தான் இவங்க என்ன செய்யணும் அந்த சர்வசன வாக்குரிமை என்ற விஷயத்த இதுல உள்நுழைச்சாங்க. அதே போல பொறுப்பாட்சி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிவர்த்தி செஞ்சாங்க. அப்ப பொறுப்பான ஒரு ஆட்சி. இப்ப இதுல முடிவு என்ன சர்வசன வாக்குரிமை நம்ம சத்தம் போடுமே. இப்ப இதுல என்ன கிடைக்க போகுதுன்னா பொறுப்பாட்சி. எப்படி பொறுப்பாட்சின்னா ஒட்டுமொத்த மக்களும் ஒரு நாட்டில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் மக்கள் இல்ல ஒரு 10 லட்சம் மக்கள் அந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் வாக்குரிமை கொடுக்க வாய்ப்பு இருந்தா அளிக்கக்கூடிய வயது இருந்தா
அவங்க அவ்வளவு பேரும் என்ன செய்யறாங்க, வாக்களிச்சு ஒரு நல்ல தலைவரை எங்களோட பிரதிநிதிய கட்டாயம் தேர்ந்தெடுக்கணும் ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு வராங்க. அப்ப இதால என்ன நடக்குது, ஒரு பொறுப்பான ஒரு ஆட்சி, அப்ப மக்கள் விரும்புற மாதிரியான ஒரு ஜனநாயகமான ஒரு ஆட்சி முறை கொண்டு வருமா இல்லையா, வரும். அப்ப அந்த செயற்பாடு தான் இந்த சர்வசன வாக்குரிமை பிரகாரம் இருந்தது. சரியா, ரைட். தொடர்ந்து பாருங்க, சர்வசன வாக்குரிமையினாலே ஒரு சில விளைவுகள் ஏற்பட்டது. அப்ப என்ன விளைவுகள் என்று சொன்னா, இதுல அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கலாச்சார சமூக ரீதியான சில காரணிகள் தான் இந்த அரசியல் பொதுவா சொல்ற நாங்க வாக்குரிமையினாலே ஏற்பட்ட விளைவுகள். அப்ப இந்த தனிப்பட நாங்க இதுல ஏற்பட்ட சில விளைவுகளை நாங்க பார்க்க தெரியும். சரியா, அப்ப நாங்க பொதுவா சொல்லலாம், ஜனநாயகத்தின் அத்திவாரமாக அமைந்தாலும் இலங்கை மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட காரணமாக அமைந்ததால் சர்வஜன வாக்குரிமையினால் இலங்கைக்கு பல்வேறு வகையில் அரசியல் பொருளாதார சமூக மாற்றங்கள் இருந்தன. எங்கட நாட்டில பொறுப்பான ஒரு அரசாங்கம், அதாவது ஜனநாயக ரீதியாக இருந்தாலும் கூட எங்கட நாட்டில இந்த சர்வஜன வாக்குரிமையால பல்வேறு வகையிலான அரசியல் பொருளாதார சமூக மாற்றங்கள் இடம்பெற்றது. இப்ப அரசியல்ல பொதுவா நாங்க சொல்ற நலனான விஷயங்களும் இருக்கும், நலன் இல்லாத விஷயங்களும் இருக்கும். என்ன, பொருளாதாரத்தை பொறுத்தளவிலே எங்களுக்கு நல்ல வருமானம் உள்ள மக்களுக்கு அந்த பொருளாதாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், சில வேளை முரணான விஷயம் இருக்கும். சமூகத்துக்கும் அதே மாதிரி முரணானதும் இருக்கும், கெடுபிடியான விஷயங்களும் இருக்கும். அப்ப இவ்வாறான விடயங்கள்ல தான் இந்த சர்வஜன வாக்குரிமை சில விளைவுகளை ஏற்படுத்தியது. அது அரசியல் ரீதியாகவும் பொருளாதாரம் கலாச்சார சமூக ரீதியாகவும் காரணியை கொண்டு சொல்றாங்க. இதுல முதலாவதாக நாங்க சொல்லலாம் வந்துட்டு அரசியல் ரீதியான விளைவு. அப்ப அரசியல் ரீதியாக நாங்க முதலாவது பார்க்கலாம் வந்துட்டு, எங்கட நாட்டில அரசியல் ரீதியாக கட்சி என்ற விஷயம் வந்துட்டு இல்லைன்னு. அப்ப இந்த டொனமூர் வந்துட்டு உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட காலத்துல கட்சி என்ற ஒரு தன்மையோ கட்சி என்ற ஒரு போராட்டம் கட்சியை கொண்டு ஒரு அரசியல் செய்கிற நிலைமை இல்லை. அப்ப அந்த அரசியல் கட்சி இருந்தா என்ன நடக்கும், நன்மையான விஷயம், உண்மையாக இது இன்னும் ஒரு ஜனநாயகமான பொறுப்பு வாய்ந்த ஒரு அரசாங்கம் மாறும். ஏன், அரசியல் கட்சி என்றா எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அப்ப இங்க உயர் குலாம் படைத்தவன் என்ற கதையெல்லாம் இல்லை, இங்க எல்லாருக்கும் வாய்ப்பு தான். அப்ப அந்த அரசியல் கட்சி இருந்தா அரசியல் கட்சியில அவனுக்கு கொஞ்சம் அரசியல் அறிவை கொஞ்சம் கொடுத்து இந்த மாதிரி தாண்டா அவனுக்கு தண்டை என்ன புத்திசாலித்தனம் இருக்கு, மக்களுக்கு என்னென்ன செய்யலாமோ அதை வச்சு செய்யலாம். அப்ப ஒரு அரசியல் கட்சி என்றா ஒரு 10 பேர் உறுப்பினர், 10 பேர்ல எவரா இருந்தாலும் உறுப்பினராக வரலாம். அப்ப இந்த நாங்க போய் வாக்களிக்க போறோம் யாருக்கு, இப்ப விரும்பின உதாரணத்துக்கு இப்ப நாங்க பொதுவா வந்து வாக்களிக்கக்குள்ள இந்த அரசியல் கட்சி இல்லையா நாங்க என்ன செய்வோம், யாருக்கு வாக்களிக்க அங்க யாரு யாரு வாராவோ, வசதி படைச்சவன் யாரு வாராவோ, ஒரு ஒரு பிரதேசத்துல ஒரு தண்ணி இருந்தா அவனுக்கு தான் போட போறோம். அப்ப அவனுக்கு எதிராக இன்னும் 2-3 பேர் வந்தா அவன் கெட்டவன் இவன் நல்லவன் நாங்க தெரிவு செஞ்சு போடுவோமா இல்லையா, இதான் அந்த தெரிவு ஒன்று இருக்குமா இல்லையா, அந்த தெரிவு தான் இந்த அரசியல் கட்சி. சரியா, கிளியர் தானே, ரைட். இப்ப இவ்வளவு நேரம் பார்த்த விஷயம் கிளியர் தானே, நாங்க தொடர்ந்து அரசியல் விளைவுகளை பார்க்கோம். இப்ப இதுக்கு முதல் பார்த்த விஷயம் கிளியர் இல்லையா, இதுல டவுட் இருந்தா கேளுங்க. கிளியரா பாப்போம். ஏதாவது டவுட் இருக்கா, இந்த புதுசா வந்த உங்களோட நேம் என்ன, அம்னத், உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள், கிளியரா? ஓம் சார், கிளியர். ரைட், ஓகே, சரி. அப்ப தொடர்ந்து பாருங்க, முதலாவது விஷயம் தான் இந்த அரசியல் கட்சிகள்ன்றது. அப்ப அரசியல் ரீதியான விளைவுன்னு சொல்லக்குள்ள நாங்க ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு போகலாம். இதுல அரசியல் கட்சி தோற்றம் பெறுகிறது. அப்ப இது முதலாவதாக நாங்க சொல்லக்கூடிய ஒரு விளைவாக. ஏன் அரசியல் கட்சி என்றா 1931 டொனமூர் காலப்பகுதியில் அரசியல் கட்சி என்ற விஷயம் இல்லை. அப்ப மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த டொனமூர் அரசியல் அமைப்பில 61 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதுல எங்கட மக்கள் சார்பாக 50 பேர் எலெக்ஷன் மூலம் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டாங்க. இதன் ஊடாக மக்களுக்கு மத்தியில ஒரு அரசியல் அறிவு அதிகமாக வளர்ச்சி அடையுது. இப்ப இதுல தான் என்ன செஞ்சாங்க, மக்கள் தங்களுக்குள்ள சில கட்சியான ஒரு முடிவுகள் எடுக்கணும்ன்றதுக்கு ஒரு கட்சி ரீதியான விஷயங்களை உருவாக்குறாங்க. அப்ப இதுல தான் முதலாக இலங்கை சோசியலிச சமஜமா கட்சி என்றது 1935 உருவாக்கப்படுது. இப்ப இந்த 35 பிறகுதான் திரும்ப அரசியல் கட்சி ரீதியான தேர்தல் எல்லாம் இடம்பெறுது. சரியா, தொடர்ந்து நாங்க பார்க்கலாம். அதே போல இந்தியா இலங்கை காங்கிரஸ் அது வந்துட்டு 1939. இப்ப இது வந்துட்டு இலங்கை மக்களுக்கு சொந்தமான கட்சிகள் தான் நான் சொல்ற விஷயம் எல்லாம். அதே போல கம்யூனிஸ்ட் கட்சி 1943. அதே போல ஐக்கிய தேசிய கட்சி. அப்ப நாங்க இன்று வரைக்கும் பார்த்த அந்த ஐக்கிய தேசிய கட்சி, இப்ப ஐக்கிய தேசிய கட்சி இல்ல, என்ன வேற பேரா மாறினாச்சு. அப்ப ஐக்கிய தேசிய கட்சி ஒரு பழமையான கட்சி, அது வந்துட்டு 1943 உருவாக்கப்பட்டது. அதே போல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, இதுவும் பழமையான கட்சி, இதையும் இப்ப பேரை மாத்திட்டாங்க.
அப்ப இதுவும் வந்துட்டு சினிமாவோ பண்டநாயக்கோட காலத்துல இருந்து இந்த கட்சி என்ன செய்யுது அவங்களோட இதால உருவாக்கப்பட்டது தான் அது. அப்ப இதுல வந்துட்டு முக்கியமான தலைவர் வந்துட்டு SWR பண்டநாயக்கா. அப்ப 1951. அப்ப இவ்வாறான கட்சிகள் எல்லாம் வந்துகிட்டு இதுல முக்கியத்துவமாக இதுல இருந்து, அதாவது இந்த டொனமூர் என்று சொல்லக்கூடிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில இருந்து உருவாக்கப்பட்ட முதலாவது அரசியல் விளைவு, அரசியல் கட்சி உருவாக்கப்பட்டது. அதே போல தொடர்ந்து பார்க்கலாம் நாங்க இந்த சாதாரண மக்கள் அரசியலின் அறிவு வளர்ச்சி. அப்ப நாங்க இதுல என்ன சொல்லலாம், அரசியல் என்று சொல்லக்குள்ளேயே எங்களோட டொனமூர் அரசியலமைப்பில கீழ் இருந்த மக்கள், அந்த மக்களுடைய அரசியல் அறிவு என்ன செய்யுது, வளர்ச்சி அடைஞ்சது. இது மிக பிரதானமான ஒரு விஷயம். அப்ப அரசியல் அறிவு ஏன் ஆரம்பத்தில் இருந்ததை விட இந்த டொனமூர் அரசியலமைப்பு வந்ததால மக்களுக்கு நிறைய பெனிஃபிட் என்ன, அதுல வாக்குரிமை சிஸ்டம், அதே போல மக்கள் அரசியல பங்கேற்கிறது, மக்களுடைய தேவைகளை சொல்லலாம், அதே போல அதை நிவர்த்தி செய்யப்படு. அப்ப இது ஒரு வாய்ப்பு. அப்ப அதால மக்களுக்கு ஒரு, அதாவது அரசாங்க சபை என்ற விஷயம், நிர்வாக குழு என்னண்டது, அதே போல இதுல இருக்கிற மந்திரி சபை என்ற என்னென்ற விஷயம், அதே போல தேசாதிபதி என்ற யாரு, காரியதரிசி என்ற யாரு, பொதுச்சேவை நீதிச்சேவை ஆணைக்குழு என்ற என்ன என்று எல்லா விஷயம், அதே போல இந்த பிரதேசவாரி சர்வதேச குடும்பம் எல்லாமே டோட்டலா மக்களுக்கு என்ன என்னன்றத ஒரு அறிவாக வளர்ந்து வந்தது. அப்ப இந்த விஷயத்தின் அடிப்படையில் நாங்க மக்களிடத்துல அரசியல் அறிவு வளர்ச்சி அடைந்ததை நாங்க சொல்லலாம். அதே போல பிரதித்துவ அரசாங்கத்துக்கு மக்கள் பழக்கப்பட்டமை. அப்ப இந்த பிரதித்துவ அரசாங்கத்துக்கு மக்கள் பழக்கப்பட்டது காரணம் என்னண்டா, பிரதித்துவம் என்று சொல்றது சர்வஜன வாக்குரிமை இருந்தாலும் அது எப்படி வாக்களிக்க என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கா இல்லையா. அப்ப அதுக்காக பிரதேசவார பிரதித்துவம். இப்ப நாங்க வாக்களிக்கிறது தான் சர்வஜன வாக்குரிமை. அப்ப வாக்களிக்கின்ற யாருக்கு வாக்களிக்க, யார் தலைவரை வார, இதான் பிரதேசவாரி பிரதித்துவம். பிரதிநிதி என்ற என்ன, தலைவர். எங்களை பிரதித்துவப்பட, இப்ப உதாரணமா நாங்க பெட்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க மாட்டோம், பெட்டிகுலர் டிஸ்ட்ரிக்டை பிரதித்துவப்படுத்தி யாரு வார, கொழும்பு அதை பிரதித்துவப்படுத்தி யாரு வார என்றதுக்காகத்தான் இந்த பிரதேசவாரி என்ற விஷயத்த இவங்க கொண்டு வந்து இதன் ஊடாக என்ன செஞ்சாங்க, மக்கள் பழக்கப்படுத்தினாங்க. அப்ப மக்கள் என்ன செஞ்சினாங்க, ரைட் கிளியர் ஆயிடுச்சு, இப்பதான் எங்களை பிரதேசவாரி என்ற என்னது வழங்கிருக்கு மக்களுக்கு. இப்ப இதால என்ன செஞ்சாங்க, ரைட் நாங்க பழக்கப்பட்டுட்டோம், இது ஓகே எங்களுக்குன்னு மக்கள் அடைஞ்சு. ஆனா தொடர்ந்து இதை கொண்டு போகலாம பிரதேசவாரி இல்லை, அது பிறகு அடுத்த கட்டத்தை நாங்க பார்ப்போம் ஏன்ன்றது. ரைட் தொடர்ந்து பாருங்க. இதுல பொறுப்பு கூறும் அரசாங்கத்துக்கு மக்கள் பழக்கப்பட்டமை. அப்ப பொறுப்பு கூறும் அரசாங்கம் அரசாங்கம் வந்துட்டு பொறுப்பு கூறணும் யாருக்கு, மக்களுக்கு. எப்படி பொறுப்பு கூறுக பாப்போம், மக்கள் எப்படி, அரசாங்கம் எப்படி மக்களுக்கு பொறுப்பு கூறுக சொல்லுங்க பாப்போம். பாப்போம், இப்ப பொறுப்பு கூறும் அரசாங்கம் சொல்றாங்க, மக்கள் எப்படி அரசாங்கம் எப்படி மக்களுக்கு பொறுப்பு கூறுவது, மக்களோட தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறது. மக்கள தேவைகளை நிறைவேற்றி கொள்றது. அப்ப நிறைவேற்றி கொள்ளாட்டி என்ன செய்யணும், அவங்க மக்களுக்கு பொறுப்பு கூறணுமா இல்லையா. அப்ப பொறுப்பு கூறும் அரசாங்கம் ஜனநாயகம் என்று சொல்லலாம் என்ன. அப்ப ஜனநாயகம் என்பது வரைவிலக்கணம் என்ன, மக்களுடைய விருப்பத்துக்கு அமைய ஏற்படுத்தப்படுகிற ஒரு ஆட்சி முறை. இப்ப மக்களின் விருப்பத்தின் பேரில் விருப்பத்துக்காக ஏற்படுத்துகிற ஒரு ஆட்சி முறை தான் ஜனநாயகம் சொல்லலாம். அப்ப இவங்க இந்த அரசாங்கம் வந்துகிட்டு ஒரு ஜனநாயக அடிப்படையில மக்களுக்கு என்ன செய்யணும், பொறுப்பு கூற வேண்டிய ஒரு தேவை. அப்ப அதுக்கு முக்கியத்துவமாக இருக்கு. அதே போல அடுத்து பாருங்க, தேர்தல் தொகுதிகள் விருத்தி அடைந்தமை. இப்ப தேர்தல் தொகுதி என்று சொல்ற விஷயம், இப்ப ஏன் நாங்க அந்த தேர்தல் தொகுதி என்று சொல்றோம்டா, உண்மையாவே பிரதேசவார பிரதித்துவம்டா இந்த பிரதேசங்களை நாங்க என்ன செய்யணும், எந்தெந்த வலயங்கள் எந்தெந்த பிரதேசங்களாக என்ன செய்யணும், பிரிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப உதாரணமா அந்த நேரங்கள்ல டொனமூர் காலத்துல உதாரணத்துக்கு இலங்கையில வந்துகிட்டு ஒரு 100 பிரதேசம் இருக்கேன்னு வச்சுக்கோம், 100 பிரதேசம் சரியா. இப்ப இந்த 100 பிரதேசம் இருந்தா, இந்த 100 பிரதேசம் இருக்கேன்னு வச்சுக்கோம். இப்ப இந்த 100 பிரதேசத்தையும் இவங்க எத்தனை பேரை மையப்படுத்துறாங்க, 50 பேரை தான் மையப்படுத்துறாங்க என்ன, 50 பேரை, மொத்தம் 50 பேர் தான் இதுல தேர்தல்ல நாங்க தெரிவு செய்வோம். மிச்சம் 11 பேரும் அது டோட்டலா அங்க ஐரோப்பிய சார்பான, அதாவது பிரித்தானிய சார்பானவங்க, அந்த 11 பேரையும் விடுங்க. எங்களுக்கு தேவை இந்த சர்வசன வாக்குரிமையில வாக்களிப்பில தெரிவு செய்யப்படுகிறார்கள் மொத்தம் 50 பேர், அவங்க தான் எங்களுக்கு தேவை. இந்த 50 பேரும் நல்ல விளங்கிக்கணுமா, பிராக்டிக்கலா உங்களுக்கு சொல்றேன். இந்த 50 பேரும் இங்க 100 பிரதேசம் இருக்கு, பிரதேசம் என்ற வகையில 100 இருக்கு சரியா. மாகாணம் அது 9, உங்களுக்கு தெரியும் மாகாணம் 9 இருக்கணும்.
மாகாணம் 9 இருக்கு. அந்த மாகாணம் 9, அந்த 9 மாகாணத்துக்குள்ளே 100 பிரதேசம் இருக்கு. இப்ப இவங்க எப்படி அதை மெயின் பண்றாங்க? கூடுதலா மெயின் பண்ணினாங்க, மாகாணத்தை தான் மெயின் பண்ணினாங்க. இப்ப மாகாணத்துக்குள்ள 100 பிரதேசம் இருந்தா அப்ப அந்நேரம் வந்துட்டு மாகாண ரீதியாக மெயின் பண்ணாங்க. இப்ப மாகாண ரீதியா மெயின் பண்ணக்குள்ள கிட்டத்தட்ட டோட்டலா 9 மாகாணம் வருதுன்னு. அப்ப 9 மாகாணத்துக்குள்ளேயும் அஹ், பிரதேசங்கள் நிறைய இருக்கும். அப்ப அதுல வந்துட்டு மெஜாரிட்டி கூட எந்த இதுல இருக்கோ அங்கதான் என்ன செய்ய போகுது, கிடைக்க போகுது. அப்ப 9 மாகாணங்களுக்குள்ள இப்ப நாங்க 100 பிரதேசம் சொல்லக்குள்ள அதுல இப்ப கூடுதலா வார மாகாணம் இருக்கும் கொழும்பு. அப்ப கொழும்பு வந்துட்டு மேல் மாகாணம் என்ன. இப்ப மேல் மாகாணம்ண்டா மேல் மாகாணம் கொழும்பு, அதுல மட்டும் 14 நாங்க பார்த்திருக்கோம். அப்ப இங்க மட்டும் 14 வருதுண்டா இந்த மேல் மாகாணத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட இந்த 100 பிரதேசத்துல குறைஞ்ச எத்தனை பிரதேசம் இருக்கணும்? ஒரு 20 பிரதேசமாவது வரணும். சும்மா நான் ஒரு கணக்கு சொல்றேன், 20 பிரதேசமா வரும். அப்ப இந்த 20 பிரதேசத்தையும் டோட்டலா வந்து 14 பேர் எண்ணக்குள்ள எப்படியாவது சரி செய்யப்பட்டிருப்பாங்க. 20லையும் ஆக கூடுதலாக எண்ணிக்கையாக இருக்காக்களை தான் எடுப்பாங்க. இப்ப கிட்டத்தட்ட இதுல இந்த 20 பிரதேசத்திலையும் அது எப்படி அந்த எலெக்ஷனை செய்வாங்க அப்படின்னா, 20 பிரதேசம் இருக்கு. இந்த 20 பிரதேசத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் எடுக்க போறாங்கண்டா, 14 பேர் எடுக்கண்டா. இப்ப இருக்கிறது 20 பிரதேசம், ஆனா 14 பேர் எடுக்கண்டா. இப்ப அவங்க என்ன செய்வாங்கண்டா, எல்லாரையும் போடுவாங்க, அந்த 14 பேரையும் போடுவாங்க. இப்ப இந்த பிரதேசமாக ஆட்கள் என்ன செய்வாங்க, வாக்களிப்பாங்க. அப்ப அது எங்க வந்து முடிய போகுது? அந்த பிரதேசம் வாக்களிக்கக்குள்ள மாகாண ரீதியை தான் பெறப்போகுது. நல்ல விளைவிக்கணும். அதான் சொல்லுவோம், 9 மாகாணங்களாக பிரதேச அலகுகள் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 9 மாகாணங்களும் பிரதேச அலகுகளாக பிரிக்கப்பட்டது கேள்விப்பட்டேன். பிரதேச அலகுன்னா அந்த தேர்தல் அலகுகள் தான் அது. அப்ப 9 மாகாணங்களும் பிரதேச அலகுகளாக பிரிக்கப்பட்டது. அப்ப இந்த 9 மாகாணங்களை மையப்படுத்தி தான் இந்த 50 பேரும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்த 50 பேரும் 100 பிரதேசம் இருந்தாலும் இல்ல 200 பிரதேசம் இருந்தாலும் இந்த மாகாணத்தை தான் மையப்படுத்துவாங்க. அப்ப மாகாணத்தை மையப்படுத்தக்குள்ள 14 பேரை போட்டியிட செஞ்சா சரியா, 14 பேரை மெயின் பண்ணினா இல்ல இங்க வந்துட்டு 14 பேரை இல்ல 14 பேர் போட மாட்டாங்க, எனது கட்சி இல்ல தானே. அப்ப அதால நான் நினைக்கிறேன் இந்த 14 பேர் வாரண்டா குறைஞ்சது ஒரு ஒரு 30 பேரை போட்டுக்கிட வைக்காங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு 30 பேரை போட்டியிட செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப 30 பேர் போட்டியிட்டதுல இந்த 14 பேருக்கு தான் இந்த மேல் மாகாணத்தில வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன் இந்த மேல் மாகாணத்துல 14 பேர் தான் அதிகமான மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, போட்டிருக்காங்க. அப்ப கூடுதலாக அவங்க எண்ணிக்கை வரக்குள்ள 14 பேருக்கு கூடுதலான வாக்கு கிடைச்சிருக்கு மேல் மாகாணத்துல. அப்ப அவங்க அங்க இருந்த பிரதேசம் 20, ஆனா அதிகமான எண்ணிக்கை வந்துட்டு 14 பேருக்கு உளுந்துருக்கு. அப்படிதான் பார்ப்பேன். ஆனா போட்டிக்கிட்டார்கள் 30 பேர், 14 பேர் சரி அப்படிதான். அதுக்காக ஒவ்வொன்றிலும் போட்டியிட்ட ஆக்களை வச்சுக்கிட்டு நாங்க அவங்க தானே இதுல வந்தெல்லாம் யோசிக்கப்படாது. எங்களுக்கு எடுபட்ட ஆக்கள் வந்துட்டு தேர்தல் 50 பேர். அந்த 50 பேரும் எப்படி வந்தன்றதுக்காகத்தான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். இப்போ இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இல்லை. அப்ப நாங்க சும்மா ஒரு கணக்கு வந்துட்டு 14 பேர் எடுபட்டதுக்கு ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரத்துக்காக நாங்க சொல்றோம் என்ன, ஒரு 30 பேர் போட்டிட்டு இருக்கலாம். அதுல ஒரு 14 பேர் இந்த மேல் மாகாணம் சார்பாக வந்திருக்காங்க. அவங்க எப்படி வந்தாங்கன்னா, இப்ப மேல் மாகாணத்துல 20 பிரதேசம் இருந்தா அந்த 20 பிரதேசத்துக்கும் என்ன செஞ்சாங்க, மொத்தமா டோட்டலா ஒரு 30 பேரை போட்டு எலெக்ஷனை செய்வாங்க. எலெக்ஷனில் அந்த 30 பேர்ல 14 பேருக்கு தான் அதிகமான வாக்கு கிடைச்சிருக்கு. அதிகமான 14 பேர் அந்த ஓடரை போட்டு வரக்குள்ள அவங்களுக்கு தேவை எத்தனை பேர், 14 பேர் மேல் மாகாணத்துக்கு தேவைண்டா அந்த 1 14 வரைக்கும் ஓடர் எண்ணி வரக்குள்ள 14 வரைக்கும் அந்த கூடுதலான வாக்கு வந்தாக்கள் எடுப்பாங்க. அந்த சிஸ்டம் சரியா. இப்ப இருக்க சிஸ்டம் எல்லாம் வேற, நல்ல வழங்கணும். இப்ப நடைமுறையிലേക്ക് விகிதாசார பிணைத்துவம் சொல்லுவோம். அதெல்லாம் புள்ளி விவரவியல் டோட்டலா கணக்கு தான். அதுக்காக பயிராங்க மெடிசன் இதுக்குள்ள வருமா சார் எல்லாம் யோசிக்கிறது. அப்படி அந்த கணக்கு இல்ல, இலகுவான கணக்கு அது. அது நீங்க சும்மா அது விகிதாசார பிணைத்துவம்னா சும்மா சாதாரணமான விஷயம் ஒன்று தான். அது நீங்க அந்த அளவுக்கு சும்மா குழப்பிக்கவே இல்லை. இப்போ அதாவது மெட்ஸில சும்மா சாதாரண ஒரு எஸ்சி எடுக்க பிள்ளைகளும் செய்யுங்களா, அது சாதாரண ஒரு கணக்கு தெரியாது, அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. இதை நீங்க விளங்கினா சரி. எப்படி அந்த தெருவுகள் நடக்கும்ன்றது இதை பேசிக் தான் நாங்க இதுக்கு படிக்க போறோம். இந்த விகிதாசாரத்துக்குரிய இதுகளை தான். அப்ப இதை நாங்க கணக்கு மாதிரி அங்க வரும். அது என்ன, எத்தனை வீதம், எத்தனை பேர் ஈடுபட்டாங்கன்னு அந்த கணக்கு வரும். அது இப்ப 225 ஆசனம் எங்கட நாட்டுல இப்போதைக்கு இருக்கணும் பிறந்தி. அப்ப அதுக்கு எத்தனை கணக்கு பார்த்து அது நாங்க 78ஆம் ஆண்டு இது வரக்குள்ள நாங்க அதை பார்க்கணும் அவசரப்படத்தில். இப்ப இது பேசிக்க முதல்ல நாங்க விளங்கணும் எப்படி அது
வருகுதண்டத்தை விளங்கூடும். அப்ப இந்த தெரிவுகள் எல்லாம் இப்படி நடக்குதுன்றதை நாங்க விளங்கினா சரி. ரைட். அப்ப இந்த அடிப்படையில தான் என்ன செய்யறாங்க, அந்த பிரதேசத்துல 50 பேரண்டா இப்போ இலங்கை சார்பாக தேர்தல் மூலம் 50 பேர் வாராங்கண்டா அந்த 9 மாகாணங்களூடாகத்தான் அந்த 50 பேர் வராங்க. அந்த 9 மாகாணங்களும் இந்த 100 பிரதேசத்தை அலகுகளாக வச்சிருக்கும். அதுல எந்த பிரதேசத்துல கூட பிரதேசம் இருக்கோ அங்க கூடுதல் நாட்கள் வருவாங்க. அப்ப மேல் மாகாணத்துல கூடுதல் இருந்தா அங்க வருவாங்க. அதே போல மத்தத்துல சின்ன சின்ன பிரதேச அலகு இருந்தா அங்க அப்படித்தான் நீங்க எடுத்துக்கொள்ளணும். சரியா? ரைட். அப்ப இங்க வந்துட்டு மேல் மாகாணத்துல 14 பிரதேச அலகு இருந்தா அப்படின்னு நாங்க பாக்கலாம். 14 பிரதேச அலகு இருந்தா அந்த 14 பிரதேச அலகுக்கும் 14 பேரை எடுத்திருக்கலாம். அப்ப அதுக்கு ஒரு 30 பேரை போட்டிட்டு 14 பேர் தான் அதிகமான ஆசனங்கள் எண்ணிக்கை போட்டு எடுத்துட்டா அவங்க எடுத்துக்கலாம். அப்ப ஏனைய சில மாகாணங்கள்ல ஒன்றெல்லாம் வந்துருக்கு. அப்ப என்னடா அங்கே எல்லாம் வந்துட்டு மக்கள் குறைவா இருக்கலாம், மக்கள் குறைவு, அது மட்டும் இல்லாம பிரதேசமே இல்லாம இருக்கலாம், அப்படி எல்லாம் இருக்கு. ஆரம்ப காலங்களை வந்துட்டு ஒரு சில பகுதி எல்லாம் வந்துக்கிட்டு மக்களே இல்லாத பகுதி. இப்ப உதாரணமாக கொழும்பு, நான் சொல்றது நல்லா கேளுங்க, வரலாற்றை பொறுத்த அளவிலே கூடுதலான மக்கள் வாழ்ந்த பகுதிகள் ஆய்வுல சொல்லப்படுற பகுதிகள் வந்து நாங்க பேசிக்கா வந்துட்டு இந்த அனுராபுரம் புலனறுவை தான் ஆரம்ப காலங்களில் இருந்துருக்கு. ஏன்னா அது இராட்சி இருந்திலே இருந்திருக்கு. அது அப்புறம் அடுத்தடுத்து யாழ்ப்பாணம், அதே போல குருநாகல் அந்தந்த பகுதிகள் தான் கூடுதலா இருந்திருக்கு, வரலாறுகளை சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தது இந்த கரையோரத்திலேயும் யாழ்ப்பாணம், அதே போல இங்கே கிழக்கிலேயும் ஒரு சில பகுதிகளை சொல்லலாம். ஆனா ஏனைய சில இடங்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு பிரசித்தியாக இல்லை. இந்த அம்பாந்தோட்டை என்று சொல்ற பகுதி, அந்த கரையோர பகுதியெல்லாம் அந்த அளவுக்கு ஆரம்ப காலங்களில் இல்லை. இப்பவும் கூட பெருசா மக்கள் தொகையெல்லாம் குறைவுதான். கூடுதலான நீங்க இப்போ டோட்டலா பார்த்த வழங்கும். இப்ப எங்க நாட்டில சும்மா ஒவ்வொரு இந்த மாகாணத்தை நீங்க அடிச்சு பாருங்க, ஒவ்வொரு மாகாணத்திலும் டோட்டலா மக்கள் எவ்வளவுன்னு பார்த்தா இதே வீராசாதிகேட்ட தான் ஆரம்பத்துல மக்கள் இருந்துப்பாங்க. அப்ப கொழும்புல கூட இருந்தேன்னா கொழும்புல இருந்து ஆரம்பத்துல கூட யாக்கள் இருந்துப்பாங்க. இப்ப கொழும்பு வந்துட்டு தலைநகரங்களாக இந்த ஆங்கிலேயர காலத்திலிருந்து இருந்தது. அப்ப ஆங்கிலேயர காலத்துல இல்ல, ஆங்கிலேயருக்கு முன்னிருந்த இந்த போர்த்துகேயர் காலத்திலிருந்து இருந்துட்டு உருவாக்கப்பட்டுட்டு இப்ப ஒல்லாந்தர் வந்துட்டு அதை தலைநகரத்தான் மேற்கொண்டிருந்தாங்க. அப்ப என்ன பிரச்சனை, கோட்டை என்று சொல்றாதான். அப்ப ஏனென்றா இந்த முழு எங்களோட நாட்டின் முக்கியமான சில விஷயங்களை நாங்க பார்க்கக்குள்ள ஆரம்ப கால தொடர்பை வச்சுதான் நாங்க இப்ப நடைமுறை விஷயத்த பார்க்க வேண்டியிருக்கு. சரியா? ரைட். அப்ப இந்த அடிப்படையில் நாங்க அந்த விஷயத்தையும் விளங்கிடும். அதே போல பாருங்க, இலங்கை மக்களின் அரசியல் பங்குபற்றல் படிப்படியாக அதிகரித்தது. அப்ப எங்களோட நாட்டு மக்கள் படிப்படியாக அரசியல் செய்றாங்க, பங்கு பற்றி கொண்டுள்ளது, அது அதிகரித்ததை நாங்க தொடர்ந்து பார்க்கலாம். அதே போல இலங்கை மக்கள் தமது அரசியல் உரிமைகளை பெற்றுக்கொண்டாங்க. அப்ப அவங்களோட அரசியல்ல வந்துட்டு பங்கு பற்றுறாங்க படிப்படியா. சர்வசன வாக்குரிமை கிடைச்சதால அரசியல்ல நல்ல அடுத்த பங்கு பற்றிட்டு போறாங்க. அரசியல் என்ன ஏதுன்றது அவங்க சொல்லலாம். அதே போல தொடர்ந்து அவங்களோட உரிமைகளை விஷயத்திலையும் அவங்க கொஞ்சம் இதாக இருந்தாங்க. அப்ப உரிமைகளும் அவங்களுக்கு எப்படி எங்களுக்கு தரணும், நாங்களும் இனி சமூகத்தில் வாழணும் அந்த உரிமைகளை பெற்றுக்கொள்ள விஷயத்திலையும் இதனூடாக ஒரு முன்மாதிரியா கிடைச்சது. அதே போல தொடர்ந்து பார்க்கலாம் வந்துகிட்டு இதுல காலத்துக்கு காலம் அரசியல் அமைப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட. அப்ப இங்க சொல்லப்பட இந்த அரசியல் அமைப்பு திட்டம் தொடர்ந்து இருந்துக்கின்றா இல்லை. அப்ப காலத்துக்கு காலம் என்ன இதுக்கு பிறகும் சில அரசியல் திட்டங்கள் வந்தது. அப்ப மக்களுக்கான எது சரியா இருக்குமோ அது வரைக்கும் அரசியல் திட்டங்கள் வந்தது. அப்ப இதுக்கு பிறகு வந்து நாங்க சொல்ற இந்த ஸ்டோல்பெரியும் கூட மக்களுக்கு நலனான இதுல என்னென்ன குறைபாடு இருக்கோ அதை நிவர்த்தி செய்யத்தான் உருவாக்கப்பட்டது. அப்ப வெறுமனையாக ஸ்டோல்பெரி வரல. இப்ப இதுல என்ன விஷயங்கள் விடுபட்டிருக்கோ அதை நிவர்த்தி செய்யும் மூலமாக ஸ்டோல்பெரி வந்தது. அப்ப ஸ்டோல்பெரியும் என்னென்னா தொடர்ந்து மக்கள், அதாவது இலங்கை மக்களுக்கு என்றதாக இல்லை, அது வந்துட்டு பிரித்தானியர்கள் தான் அதிலேயே மையப்படுத்தியிருந்தார். பிறகு பார்த்தாங்க இந்த ஸ்டோல்பெரி அரசியலமைப்பு வந்த பிற்பாடு எங்களோட நாட்டுக்கு சுதந்திரத்தையும் கொடுத்திருந்தாங்க. ஆனா சுதந்திரத்தை கொடுத்தும் எங்களோட நாடு பூரணமான சுதந்திரத்துல இல்லை. ஏன்? ஸ்டோல்பெரி அரசியல் அமைப்பு வந்துட்டு வெஸ்ட்மின்டன் மாதிரி என்று சொல்றேன், என்னன்னா பிரித்தானிய அரசியல் அமைப்பு போல. அப்ப அங்குள்ள மாதிரியான விஷயத்தை வச்சுக்கிட்டு அவங்க திரும்பவும் அதே பல்லவிதான், அதாவது அதே தலைவர் தேசாதிபதியை வச்சு மெயின்டைன் பண்ற மாதிரியே வச்சுக்கிட்டாங்க. அப்ப எங்கட நாட்டுக்கு ஒரு தலைவர் பிரதமர் என்ற விஷயம் எல்லாம் அங்க இல்லை. அப்ப எங்க அது மாற்றம் அடையுது? 72 குடியரசாக மாறும். அப்ப இது முழுக்க 72 எங்கட நாடு ஒரு குடியரசு நாடாக எங்கட நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் சொந்தமாக மாறியது. சரியா? அதை நாங்க தொடர்ந்து பார்க்கலாம். ரைட். அப்ப இதுல அடுத்த விஷயம் வந்துட்டு பாருங்க, காலத்து காலம் அரசியல் அமைப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டமை. அப்ப இதன் நூடாக சர்வசன வாக்குரிமை வந்த பிறகு படிப்படியாக ஒவ்வொரு அரசியல் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட. அதே போல அரசியல் சமத்துவம். அப்ப அரசியல் எல்லாருக்குமான ஒரு சமத்துவ தன்மையும் கூட இந்த அரசியல் சர்வசன வாக்குரிமை வந்ததால அரசியல் ரீதியான ஒரு விளைவாக நாங்க பார்க்கலாம். இந்த அடிப்படையில் நாங்க அரசியல் விளைவுகளை பார்த்தோம். இப்ப பொருளாதார விளைவுகளை கொஞ்சம் பார்க்கக்குள்ள நாட்டில வந்துட்டு நிறைய
நிறைய பொருளாதார ரீதியான சில விடயங்களும் எங்கட நாட்டுல கிடைச்சது. அதுல பாருங்க, நாட்டின் கிராம பிரதேசங்கள் அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டவை. அப்ப நாட்டின் கிராம பிரதேசங்களில் அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டவை. அப்ப உண்மையாவே நாட்டின் கிராம பிரதேசங்கள்ல அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டா இந்த பொருளாதார ரீதியாக இந்த டொனமுறை அரசியலமைப்பு வந்த நேரங்கள்ல எங்கட நாட்டு, அதாவது அதுக்கு முதல் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மந்தமான நிலைமை. ஏன் மந்தமான நிலைமைண்டா, எங்களோட கோல்பூருக்கு வந்துட்டு உருவாக்கப்பட்டதும் எங்களோட நாட்டுல பொருளாதாரம் சிதைவடைஞ்சது. அதாவது வரவை விட செலவு சாரி வரவை விட செலவு அதிகமாக இருந்தது. நிர்வாகம் சரி இல்லாம தான் கோல்பூருக்கு அரசியலமைப்பே உருவாக்கப்பட்டது. அப்ப அதை தொடர்ந்து வரக்குள்ள தொடர்ந்து இவங்களுக்கு அந்த பொருளாதார பிரச்சனை ஒன்று தொடர்ந்து இருந்தது. ஏனென்றா சரியான ஒரு நிர்வாகம் இல்லை, அதை எப்படி கொண்டு போறன்ற ஒரு தலைமைத்துவம் இல்லை. அப்ப அதால இன்னும் அந்த பொருளாதார பிரச்சனை ஏற்படத்தான் தொடங்கியது. அப்ப இது உருவாக்கப்பட்டதால ஒரு சில நன்மையான விஷயங்கள் வந்தது, ஆனா தொடர்ந்தும் இல்லை. அப்ப அதால சொல்றாங்க, நாட்டின் கிராம பிரதேசங்களில் அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்ப இதுல கிராமப்புறங்கள் அபிவிருத்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதுல எப்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்? இதுல நாங்க பார்த்தோமே 7 இலாகாக்கள், இலாகன்னா 7 பதவிகள். அதுல உள்ளூராட்சி அலுவல்கள், அதே போல மக்களுக்கு கல்வி ரீதியான கிராமத்து ரீதியான வசதிகள், அந்த போக்குவரத்து, அது சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது உள்ளூர் ஆட்சின்னு சொல்லக்கூட உள்ளூர்ல நடக்கின்ற மக்களுக்கு என்னென்ன தேவையோ அடிப்படை தேவை எல்லாம். அப்ப இது வந்துட்டு மக்களுடைய இந்த டொனமுறை அரசியலமைப்பின் மூலமாக கிடைக்கப்பெற்ற பொருளாதார விளைவுகள். அதாவது இது ஏன் இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு காரணம் இந்த சர்வஜன வாக்குரிமை தான். அதுதான் இப்ப சர்வஜன வாக்குரிமைன்ற பொருளாதார அரசியல் சமூக விளைவை தான் பார்க்கும். அப்ப சர்வஜன வாக்குரிமை எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததாலே எல்லாருமே என்ன செஞ்சாங்க, பாமர மக்களும் இதுக்கு ஒரு என்ன செய்யறாங்க, இன்ட்ரெஸ்ட் பட்டு அவங்களுக்கும் இந்த அரசியல் அமைப்பு தந்த தேவைகளை உதவிகளை நிவர்த்தி செஞ்சது. அப்ப இதால நாட்டின் கிராம பிரதேசங்களும் அபிவிருத்தி நடவடிக்கைகளில் மேற்கொள்ளப்பட்டமை. ஒவ்வொரு பிரதேச மட்டங்களில் தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டன. அப்ப ஒவ்வொரு பிரதேச மட்டங்களை பொறுத்தளவில் தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டன. இப்ப நகரத்துல மட்டும்தானே தொழிற்சாலை இருக்கணும்? இல்லை. அப்ப இங்க என்ன சொல்றாங்க, கிராமத்திலேயும் கிராம பிரதேசங்களில் தொழிற்சாலை மட்டங்களை கொண்டு வரலாம். அப்ப அப்படியான சிஸ்டங்கள். அப்ப முன்னே எப்படி நகரத்தில் இருக்காக்கள் தான் இருக்கணும், கிராமத்தில் இருக்காக்கள் நாங்க பணம் காண்டு வேறுபாடு, அந்த இந்த வர்க்க வேறுபாடு பாகுபாடுகள் எல்லாம் இல்லாம எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு பிரதேச மட்டத்திலும் தொழிற்சாலைகள், மக்களுக்கு தேவையான தொழில் கருதிய தொழிற்சாலை விஷயங்களை எல்லாம் அமைச்சு கொடுத்தாங்க. வறுமை ஒழிப்பு திட்டங்கள் பரவலாக மேற்கொள்ளப்பட்டமை. உண்மையாகவே இந்த வறுமை என்ற விஷயத்தை சொல்றேன் நான். இப்ப இன்று வரைக்கும் பிள்ளை பாருங்க, எங்களோட நாட்டில இந்த வறுமை என்ற விஷயம் இருக்க இல்லையா? ஏன்? அது பேஸ். இப்ப ஆரம்ப காலங்கள்ல இந்த லஞ்சம் என்று சொல்றதுதான் காரணம் இந்த வறுமைக்கு. இப்ப இன்று வரைக்கும் இந்த வறுமை, இப்ப இல்லாத ஏழை தினசரான ஒரு சின்ன ஒரு வேலைக்கு போனாலும், அது டிஎஸ்ஓ மின்னத்துல போனாலும் ஒரு 1000 2000 காசு கொடுத்தாலும் வேலையை சுருக்காச்சு. இது லஞ்சம். அப்ப அரசாங்கம் அதுக்கு தான் சம்பளம் கொடுக்குது, உங்களோட வேலையை சரியா செய்யுங்க, டைமுக்கு செய்யுங்க. அப்ப அரசாங்கம் அவங்க சம்பளம் கேட்டா கூட்டியும் கூட கொடுக்குது. அப்ப இருந்து மேனண்டா சுருக்க பணக்காரனும் எல்லா சேவையும். அப்ப அப்படி இல்லை, நாங்களும் ஒரு மனச்சாட்சி பண்ணி நடக்கணும். அப்ப எங்களை போலதான் மத்த ஆக்கள் கஷ்டத்துல வாராங்க. அப்ப கஷ்டத்துல வாராங்க தான் முன்னுரிமை கொடுக்கும். அப்ப இப்படியான நிலைமைகள் எல்லாம் காரணம் என்னண்டா, பேசிக்கா வந்துட்டு இந்த இதெல்லாம் ஒழிக்கணும். சர்வசன வாக்குரிமை வந்து இந்த டொனமுள்ள சில விஷயங்களும் கொண்டு வரப்பட்ட இந்த வறுமை ஒழிப்பு திட்டங்கள். அப்ப ஏழை என்ற விஷயத்த கொஞ்சம் என்ன செய்யணும், மாற்றணும். அவங்களுக்கு சில தொழில் முயற்சிகளை, தொழில் வழிகாட்டலை செஞ்சு கொடுக்கணும். இன்னும் கூலி தொழில், கஷ்டமான தொழில்களை செஞ்சுட்டு இன்னும் கஷ்டப்படாம அவங்களும் முன்மாதிரியான ஒரு தொழிலை செஞ்சு ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும். ஏன்? எங்களோட நாட்டில இந்த தாராளவாத கொள்கை இருந்தது. தாராளவாத கொள்கையோட நோக்கம் என்னன்னா, தனி மனித சுதந்திரம். எல்லாரும் உழைக்கணும். இப்ப ஏழை இருக்கணும், பழக்கம் இல்லை. எல்லாரும் சமமான ஒரு தொழில் முயற்சி, ஏதோ சுதந்திரமான முறை செய்யணும் தான் கொள்கையோட நோக்கம். அப்ப அந்த அடிப்படையில் இந்த வறுமை ஒழிப்பு திட்டத்தை பரவலாக மேற்கொள்ளப்பட, அப்ப மக்களுக்கு தேவையான நலனான சில நிவாரண திட்டங்கள், மானிய முறையில சில விஷயங்களை கொடுத்து விரும்பினா கட்டுற, விருப்பம் இல்லாட்டி விடுகிறது. அப்ப கடன் இல்லாத சில திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு அந்நேரம் வந்துட்டு பணம் இல்லையே, அப்ப என்ன அங்க மக்களுக்கு பொருளாதாரமானக்குள்ள அந்த தானிய வகைகள் அதுகளை கொடுத்து உதவி செய்வாங்க. அப்ப உணவுக்கான தேவைகளை நிவர்த்தி செஞ்சு கொள்வாங்க. அப்ப அந்த வகையில வறுமை என்ற விஷயத்தை ஒழிப்புகளை பரவலாக மேற்கொள்ளப்பட்டது. அதே போல மக்கள் நலன் பெறும் பல திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டன. அப்ப மக்களுக்கு வந்துட்டு இந்த நலன் பேணும் பல திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டனக்குள்ள, இப்ப உதாரணமா வந்துட்டு மக்கள்ல நலன் பேணும் திட்டங்களை முதலாவது சொல்லப்பட இந்த இலவச கல்வி என்றது. அப்ப இந்த இலவச கல்வி, அதே போல இப்ப இலவச கல்வி வந்துகிட்டு இப்ப நாங்க வந்துட்டு எப்படி பார்க்க மாட்டா,
யாரு இந்த இலவச கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தண்டு. அப்ப இது வந்து ஆரம்ப காலங்கள்ல இலவச கல்வின்றதை கொண்டு வரணும். இப்ப இல்ல வந்துட்டு இந்த யாரண்டா சார் அருணாச்சலமா ராமநாதன் நினைக்கிறேன். அவர் தான் இதுல இந்த இலவச கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தவர். அப்ப இவர் என்னத்துக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னா, ஏழைகளுக்கு மத்தியில இந்த இலவச கல்வின்றது ஒரு கொஞ்சம் புதியா கொடுக்கணும். சரி, இப்ப உதாரணமா இப்ப நாங்க படிக்க வேண்டிய விஷயம் வந்துகிட்டு ஏழையாலேயே இல்லாதுன்னு. அப்ப அவனுக்கு ஒரு வாய்ப்பை நாங்க இலவசமா கொடுத்தா அவனும் சமூகத்துல ஒரு அடுத்த நிலைமை போவான். இப்ப நாங்க கல்வியை ஒரு பணமா செலுத்தக்குள்ள அவன் ஏற்கனவே ஏழை, அப்ப இன்னும் கல்வியை பணமா செலுத்தக்குள்ள இன்னும் கடினமாக சூழலாக இருக்குது. அப்ப அதாலதான் இந்த இலவச கல்வி முறையெல்லாம் வந்துட்டு மக்கள் நலன் பேணும் ஒரு இதாக உருவாக்கப்பட்டது. அதே போல சமூக சுகாதார சேவைகள் பரவல் அடைந்தது. அப்ப நாங்க இதுல சொல்லப்பட கல்வி திட்டத்திலே இலவச கல்வி, அதே போல சமூக சுகாதார சேவைகள், அப்ப மக்களுக்கு தேவையான சுகாதார தேவைகள் நிறைவு செய்வது, அதே போல உட்கட்டமைப்பு வசதிகள் விருத்தி அடைந்தமை, விவசாய குடியேற்ற திட்டங்கள். இப்ப நான் நேற்று சொன்னேன் விவசாயம். இப்ப எங்கட நாட்டில விவசாயம் என்பது ஒரு வளம். ஏன்னா எங்கட நாட்டில ஆரம்ப காலங்கள்ல இப்ப இங்க மட்டும் இல்ல, பொதுவா இந்தியா போன்ற இந்த தெற்காசிய நாடுகள்ல பிரதானம் இந்த விவசாயம் தான். அப்ப இந்த விவசாயத்துக்கு ஒரு தனி ஒரு அரசாங்கம் இருக்கு. இப்ப இப்பவும் கூட அந்த விவசாயத்துக்கு வந்துட்டு அதுக்கு வேறொரு பேர் ஒன்று இருக்கு. இப்ப இந்த திணைக்களத்துக்கு விவசாய திணைக்களம் தான். அந்த வேறொரு பேர் ஒன்றுல சொல்றேன் என்னமோ, எனக்கு அந்த பேர் வருது சரியா. ஏனென்றா விவசாயம் வந்துட்டு அடிப்படை, அது ஆரம்பத்துல இருந்து வாரத்தால அது மக்களுக்கு மிக முக்கியமான எங்கட உணவு தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நெற்பயிற்சி என்ன. அதாவது விவசாயம் என்று சொல்லக்குள்ள அதுல நெற்பயிற்சியும் வரும், அதுல சேனையும் வரும், எல்லாம் பொதுவா வரும். ஆனா இருந்தாலும் விவசாயம் ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டது. இப்ப எங்கட நாட்டின் அடிப்படை பொருளாதாரம் விவசாயம் தான். அதனாலதான் தொடர்ந்தும் எல்லா அரசியலையும் விவசாயத்தை முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. எங்கேயும் வந்து விவசாய குடியேற்ற திட்டங்கள். இப்ப விவசாய குடியேற்ற திட்டங்கள்ல மக்களுக்கு விவசாயத்தை முக்கியத்துவப்படுத்துறதுக்காக சில குடிகளை கொண்டு வந்தாங்க. குடிகளண்டா சில கிராமங்களை பிரதேசங்களை என்ன செஞ்சாங்கன்னா விவசாய கிராமங்களாக மாற்றுன்னு சொல்லுவாங்களே. அதாவது அவங்களுக்கு விவசாய உதாரணமாக கிராமங்கள்ல விவசாய நடவடிக்கை செய்யக்கூடிய அந்த நிலங்கள்ல கொண்டு அவங்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்குறது. அதே போல அவங்களுக்கு தேவையான விவசாயத்துக்கு தேவையான நலனான சில திட்டங்களை, சில விவசாயத்துக்கு தேவையான நீர்ப்பாசனம் சம்பந்தமான சில விடயங்களை பெற்றுக் கொடுக்குது. அப்ப அவங்களுக்கு மிக இன்னும் ஒன்று முக்கியம், நீர்ப்பாசனம். நீர்ப்பாசனமும் ஒரு குளங்கள் சார்ந்த இடங்கள் இருக்கணும் என்ன. அப்ப அந்த இடத்துல விவசாயம் செய்யறதுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கு. அப்ப இந்த மாதிரியான சில நடவடிக்கைகளும் இந்த பொருளாதார ரீதியாக இடம்பெற்றது நாங்க வரலாறுல இந்த அரசியல பாக்குறோம், பொருளாதார விளைவுகளை பார்க்கிறோம். அதே போல தொடர்ந்து பாருங்க, விவசாய குடியேற்ற திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டதோடு நாங்க விவசாய குடியேற்ற திட்டங்கள் பிறகு தொடர்ந்தும் அதை ஆரம்பிக்கப்பட்டதை நாங்க பார்க்கோம். அதுல உள்ளூராட்சி முறைகள் வளர்ச்சி அடைந்த விஷயத்தையும் சொல்லப்படுது. அப்ப பொருளாதார ரீதியாக உள்ளூராட்சி விஷயம், இப்ப உள்ளூராட்சி என்று சொல்லக்குள்ள கிராம சபை, அதே போல நகர சபை, இந்த பாருங்க இதுல இந்த பட்டின சபை என்று சொல்லுவது. பட்டினம்ண்டா முதல் வந்துட்டு நாங்க கிராமத்துக்கு அடுத்தது அந்த இடம் பட்டினம் என்று சொல்றோம். அப்ப பட்டினம் என்று சொன்னா பழைய காலங்கள்ல இந்தியாவிலாம் பட்டினம் நகரத்தை தான் சொல்லுவாங்க. அப்ப அது வந்துட்டு கிராமத்துக்கு நகரத்துக்கு இடைப்பட்டதுதான் அந்த பட்டினம் என்று சொல்றேன். அப்ப இந்த கிராம சபை, பட்டின சபை, நகர சபை, மாநகர சபை. இப்ப நகர சபையோட கொஞ்சம் பெருசாக அந்த மாநகர சபை இருக்கும். அப்படி அந்த அந்த நேரங்கள் அது. இப்ப எங்களுக்கு பொதுவா நாங்க சொல்றோம் வந்துட்டு நகர சபைன்னு சொல்லுவோம், மாநகர சபைன்றா இப்ப எங்கிலும் இருக்கு என்ன, மேயர் டிபார்ட்மெண்ட், அதான் மாநகர சபை தான் எங்கிலும் இருக்குது. அப்ப இதுல வந்துகிட்டு நாங்க பார்க்கலாம், கிராம சபை வந்துட்டு பட்டின சபை வந்து நகர சபை, மாநகர சபை. இது வந்து ஆரம்ப காலங்கள்ல இந்த உள்ளூராட்சி மன்றங்களாக, உள்ளூராட்சி அலுவல்களை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருந்தது. அதே போல உள்ளூர் ஆட்சி என்றா உள்ளூர் மக்களுக்கு தேவையான ஆட்சி நடவடிக்கைகள் செய்யக்கூடியது, அதான் உள்ளூர் ஆட்சி. உள்ளூர் ஆட்சி அலுவலனுக்குள்ள உள்ளூராட்சி நடவடிக்கைகள் செய்யக்கூடிய அந்த மன்றங்களை தான் சொல்றேன். அப்ப அந்த அடிப்படையில நீங்க அதுலயே கொஞ்சம் கேள்வி வாங்கிக்கணும். அதே போல தொடர்ந்து பாருங்க, மக்கள் வர்த்தக வாணிப நடவடிக்கைகள் அதிகமாக ஈடுபட்டனர். அப்ப இந்த வர்த்தக வாணிக நடவடிக்கை இப்ப எங்கட நாட்டில வந்துட்டு இந்த டொனமுறையில எல்லாம் பணப்புழக்கங்கள் படிப்படியா வந்துட்டு, அதுலதான் இந்த மத்திய வங்கி, இலங்கை வங்கி. இப்ப பணப்புழக்கம் வந்துட்டு கோல் பொருட்களை நாங்க பார்க்கக்குள்ள காலத்துல பணப்புழக்கங்கள் அந்த அதுக்கு முன்னுள்ள காலத்துல பணப்புழக்கங்கள் கொஞ்சம் குறைவு, பண்டை மாட்டு தான் இருந்தது சரியா. அப்ப பணப்புழக்கம் வந்தா அந்நேரம் வந்துட்டு பணம் இப்ப நாங்க பாவிக்கின்ற 5000 ரூபாய் காசு எல்லாம் இல்லை, 5000 ரூபாய் இல்லை. அந்நேரம் உள்ள காசு 1 ரூபா 2 ரூபா குட்டி காசாகவும் நாணயங்களாகவும் கூடுதலான நாணயங்கள் தான் இருந்தது. தாழ் வந்துட்டு குறைவு தான், காகிதம் என்ற விஷயம் குறைவு, நாணயம் தான் கூடுதல்.
அப்ப அப்படியான ஒரு முறை தான் நம்மிடம் இருந்தது. சரியா? பிறகுதான் நான் இந்த தாள் நாணயங்கள் எல்லாம் அச்சிடப்பட்டு எல்லாம் வெளியானது. சரியா? அப்ப அதுல நாங்க மக்கள் வர்த்தக வாணிப நடவடிக்கையாக முதலாக இலங்கை வங்கி மக்கள் வங்கி இதுவும் உருவாக்கப்பட்டது சொல்றாங்க. இது வந்துட்டு துடமுற காலத்திலேயே கொண்டு வந்திருந்தாங்க வங்கி முறைகள். அப்ப வங்கி முறை என்று சொல்லக்குள்ள நீங்க பெரிய அளவில் இருக்குமெல்லாம் யோசிக்க தேவையில்லை. அந்நேரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரியான வங்கி முறைகள் இருந்தது. இப்ப இவ்வளவு பொருளாதார ரீதியான விளைவுகள். இதுல ஏதாவது டவுட் இருக்கியா? பொருளாதார விளைவுகள் சொல்லுங்க அப்போ. அரசியல் விளைவு பொருளாதார விளைவு பார்த்திருக்கோம். ரெண்டுலேயுமே ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அடுத்து நாங்க சமூக விளைவு பார்க்க போறோம். அடுத்தது இதுல பாதகமான சில விளைவுகள் அதையும் நாங்க பார்த்துட்டு அடுத்து வந்துட்டு பிரதேச வாரி பேருந்தோம். இன்னும் சார், சின்ன சின்ன பகுதி சொல்லுங்க தொகுதிகள் அலகுகள் கேளுங்க. எல்லாம் ஒன்று தானே? தொகுதிகள் அலகுகள் எல்லாம் ஒன்று தானே? தொகுதிகள் தொகுதி வாரி அலகு கண்டா உண்டு. தொகுதி என்றா பிரதேச அலகு என்று சொல்றது தான் தொகுதி என்று சொல்றார். பிரதேச அலகுகள் பிரதேச தொகுதிகள் எல்லாம் ஒரே விஷயம்தான். பிரதேச தொகுதி வாரி அல்லது பிரதேச அலகு. தொகுதி என்றா அதை தொகுப்பா இருக்கும். அலகு என்றாலும் அதே தான். ரெண்டும் ஒரே பேரை தான் பிரதிநிதித்துவப்படுத்தும். வேற ஏதாவது பார்ப்போம். ரைட். இதுல சமூக விளைவையும் கொஞ்சம் பார்ப்போம். பார்த்துட்டு இதுல சும்மா டைம் போதாதுன்னு சும்மா ரெண்டு கேள்வி கேட்கலாமான்னு பார்க்கணும் உங்கள்ட்ட. சரி, நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று இதுக்குள்ள கேட்கிறேன். சரியா? இல்லாதாக்கள் விடுங்க. சின்ன சும்மா எம்சிக்கு கேள்விகள் தான். கொஞ்சம் இருங்க. கேள்வி பகுதிகள் சரி. இந்த அஹ், இப்ப இந்த சர்வசன வாக்குரிமை கொண்டு வரப்பட்டது இதுதானே. இப்ப இந்த சர்வசன வாக்குரிமை கொண்டு வரப்பட்டதால எங்கட டொனமூர் அரசியல் அமைப்பு இருக்குதானே. இப்ப இதுக்கு ஏதாவது லாபங்கள் இருக்கா சொல்லுங்க அப்போ. எங்கட டொனமூர் அரசியல் அமைப்பு கொண்டு வந்தவங்க இந்த பிரித்தானியர்கள், இவங்களுக்கு ஏதாவது லாபங்கள் இருந்துச்சா இதை கொண்டு வந்ததால? சொல்லுங்க அப்போ. இப்ப பிரித்தானியர்கள் பொதுவா ஒரு விடயத்தை செய்ய போறாங்கன்னா ஏதோ ஒரு லாப நோக்கம் கருத்து செய்ய மாட்டாங்க. அப்ப இதுல இவங்களுக்கு ஏதாவது என்ன இப்ப ஒரு லாபத்துக்காக தானே கொண்டு வந்திருப்பாங்க. இதுல ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த அவங்களும் அடையணும் மட்டும் தானே கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப இதுல எதை முக்கியத்துவப்படுத்திருப்பாங்க? இப்ப நான் அதை ஏன் நான் கேட்கறேன்னா அந்த பொருளாதார விளைவுகளை மையப்படுத்த நான் கேட்கிறேன். இப்ப இவங்களுக்கு இதால ஏதாவது நலனான பொருளாதார விஷயத்துல இது நலன் கிடைச்சிக்கா? இப்ப முன்னே இருந்ததை விட இதுல ஏதாவது மாற்றம் வந்துச்சா பாப்போம். நாங்க இப்ப பார்த்த பொருளாதார விளைவுல இருந்து நாங்க சொல்லலாம். பாப்போம். உயர்ந்த தாழ்ந்த பிரிவினர் இல்லாம எல்லாரும் சமமா மதிக்கப்படுற மாதிரி. அது சரி. இப்ப அது வந்துட்டு பொதுவா சமூக ரீதியான விடயம் தானே. இப்ப நான் கேட்க பொருளாதார ரீதியாக ஏதாவது லாபம் இருந்துச்சு அவங்களுக்கு? குடியேற்ற திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. குடியேற்ற திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. விவசாயத்துறை அபிவிருத்தி அடைஞ்ச. ம். இப்ப குடியேற்ற திட்டங்கள் விவசாயங்கள் இதெல்லாம் அபிவிருத்தி அடைந்தெல்லாம் சரி. இப்ப பொதுவா வந்துட்டு நீங்க பாருங்க.
இதுல கீழுக்கு சொல்லப்படுது இந்த மத்திய வங்கி இலங்கை வங்கி அந்த ரெண்டு விடயங்கள் சொல்லப்படுது. அதாவது வாணிய நடவடிக்கைகள் அதிகமாக ஈடுபட்டன என்றா மக்கள் வர்த்தக வாணிய நடவடிக்கைகள் அதிகமாக ஈடுபட்டன. இப்ப இந்த மக்கள் வங்கியோ இலங்கை வங்கி மத்திய வங்கி அதே போல இலங்கை வங்கி மக்கள் வங்கியாம் மத்திய வங்கி சரியா சென்ட்ரல் பேங்க். அப்ப இந்த மத்திய வங்கி என்ற விஷயம் முதல் கொண்டு வந்தாங்க. அதோட தொடர்ந்து இலங்கை வங்கியை கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த மத்திய வங்கியும் இலங்கை வங்கியும் இப்ப இலங்கையர்கள் கொண்டு வந்ததா ஆங்கிலேயர் கொண்டு வந்தது என்ன? அப்ப இந்த ஆங்கிலேயர் என்னத்துக்கு அதை கொண்டு வந்தாங்க? இதுல என்ன நன்மை இருக்கு சொல்லுங்க அப்போ. யாருக்கு நன்மை? இப்ப சரி ப்ராக்டிக்கலா நாங்க பார்ப்போம். இப்ப நாங்க பேங்க்ல எங்கட காசை டிபாசிட் பண்றோம் என்ன சேமிச்சு வைக்கும். இப்ப சேமிச்சு வச்சா அந்த காசு அவங்க சும்மா பாதுகாத்து வச்சுக்கிறீங்க மட்டுமா இல்ல வேற என்ன செய்வாங்க அதை? இப்ப நாங்க பேங்க்ல ஒரு 10 லட்சம் காசு போட்டு அவங்க என்ன செய்யறாங்க அதை அடுத்து? சும்மா பேங்க்ல இருக்குமா அந்த காசு? சரி ப்ராக்டிக்கலா சொல்றேன். இப்ப நாங்க ஒரு 10 லட்சம் காசு போட்டா அவங்க அதை எடுத்து ஒரு பிசினஸ் செய்வாங்க சரியா. அப்ப உங்களுக்கு வந்துகிட்டு நீங்க ரோலிங் தானே. அது எப்படி ரோலிங்கண்டா இப்ப நீங்க ஒரு 10 லட்சத்தை போட்டா மத்தாலும் இப்ப உங்களுக்கு காசு தேவைப்படக்குள்ள நீங்க அதை போய் ஒரு மாசத்துல எடுக்கக்குள்ள இன்னொருத்தர் போடக்குள்ள அதை உங்களுக்கு தருவாங்க. அப்ப ரோலிங்ல தான் உங்களுக்கு அந்த காசு தராங்க. அப்ப அங்க நீங்க போடுற காசுகள் ஒரு குறிப்பிட்ட அளவுல அது கவர்மெண்ட்டுக்கு போய் அவங்க அதை பிசினஸ் ஒன்று செய்வாங்க. பேங்கு பிசினஸ் ஒன்று செய்யும். வார பிசினஸ்ல கவர்மெண்ட்டுக்கு ஒரு பங்கு கொடுப்பாங்க அவங்க ஒரு பங்கு எடுப்பாங்க. இந்த நோக்கம் இல்லாம எந்த பேங்கும் இயங்குறையில. இப்ப பேங்கோட திறந்து வச்சுட்டு உங்களோட காசை பாதுகாக்கிறது பேங்க் இருக்கணும் அவசியம் இருக்கா இல்லை. அப்ப பேங்க் என்னத்துக்கு அவங்க ஒரு தொழிலை செஞ்சு அவங்க அதுல தான் இந்த வட்டி என்று சொல்ற கதையெல்லாம் இருக்கிறோம். அதெல்லாம் என்னத்துக்குண்டா உங்களை காசு அதிகமா போட்டு அவங்க ஒரு லாபத்தை எடுத்து அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று தந்து தான் உங்களை ஈடுபடுத்துறது. அப்ப அது ஒரு பாவமான விஷயம். அது வேற விஷயம். இருந்தாலும் நாங்க அந்த பேங்கோட சார்ந்த விஷயத்தை சொல்லக்குள்ள அது வந்துட்டு எங்களை இன்ட்ரெஸ்ட் படுத்துறது உண்டு. அடுத்தது அவங்க ஒரு லாப நோக்கம் கருதி அதை செய்யறாங்க. இல்லாட்டி அவங்க எந்த பேங்கும் அதை செய்ய போகல. அப்ப இதே மாதிரி தான் இந்த ஆரம்பத்துல இந்த சென்ட்ரல் பேங்க் அவங்க உருவாக்குறாங்க. இதுல என்ன செய்வாங்க? பெரிய பெரிய வசதி படைச்சோர்கள் அதே போல பாமரர்களும் கூட கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை சேர்ந்தவர்களும் என்ன செய்ய போறாங்க? போட போறாங்க. போடக்குள்ள இவங்க என்ன செய்வாங்க? அவங்கள ஒரு இன்ட்ரெஸ்ட் படுத்தி தொழிலை ஊக்குவிக்க செய்வாங்க. அப்ப இன்னும் இன்னும் வருமானத்தை மக்கள் என்ன செய்வாங்க? அதிகமாக தேடுவாங்க. இவங்களும் என்ன செய்வாங்க? இந்த மத்திய வங்கியோட இலங்கை வங்கியோட கொடுக்கப்பட பணங்களை அவங்களும் எடுத்து அதை ஒரு தொழிலை செய்வாங்க. பெரிய பெரிய பிசினஸ். அப்ப அதிகமான வருமானம் வரக்குள்ள மக்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வாங்க. அதே போல மக்களுக்கு தேவையான அந்த போட்ட காசுக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டும் கொடுப்பாங்க. அப்ப இது என்னத்துக்குண்டா இவங்க ஒரு நலனை இதனூடாக அடைந்து கொண்டாங்க. விளங்கிட்டா? இதை நீங்க ஆழமா சிந்திச்சா இந்த விஷயம் பூரணப்படும். இப்ப விளங்கிட்டு தானே ஏன் நான் அந்த கதையை சொல்றேன். அப்ப இவங்க ஒரு காரணம் இல்லாம இந்த பொருளாதார விளைவுகளை இந்த பேங்க் சிஸ்டத்தை கொண்டு வந்தது. அப்ப இது முதலாக அறிமுகப்படுத்தியது. இப்ப இதால இப்ப வரைக்கும் நாங்க நன்மை அடைகிறோம். அது ரெண்டாவது விஷயம். ஆனா இவங்க கொண்டு வந்தது எங்களுக்கு நன்மை அடிக்கலாம் தீமை அடிக்கலாம் அவங்க கொண்டு வரக்குள்ள. ஆனா இது கொண்டு வந்ததால இன்று வரைக்குமானாக்கள் உண்மையா பிரயோசனம் அடைகிறாங்க. அது வட்டி எடுக்கிறது அது அது அடுத்த சப்ஜெக்ட். ஆனா சும்மா எங்களை பணத்தை போட்டு நாங்க எடுக்கிறது பாதுகாப்பு போடுறதுக்கு தான் நாங்க கூடுதலா போடுறோம். என்ன அந்த எண்ணத்துல இல்லை போடுவோம். ஆனா இவங்க கொண்டு வந்ததாலே அவங்களும் ஒரு நிலவடைஞ்சாங்க மக்களும் ஒரு நிலவை அடையக்கூடியதாக இருந்தது. சரியா? அப்ப கள்ளன்கள் எல்லாம் இருந்து ஒரு பாதுகாப்பா இருக்கும். அது அது ரெண்டாவது விஷயம். ஆனா இருந்தாலும் இவங்களோட ஒரு நலன் கருதியான ஒரு முறையாகத்தான் இதை கொண்டு வந்தாங்க. அப்ப அதற்கு பிறகுதான் எங்களோட நாட்டில் அதிகமான பணப்புழக்கங்கள் அதிகரிச்சது. இந்த பேங்கு நடவடிக்கை பேங்கு சிஸ்டங்கள் எல்லாம் வந்த பிறகு இப்ப கிளியர் தானே உங்களுக்கு? சரியா? கிளியரா? ரைட். அடுத்து பாருங்க இந்த சமூக விளைவுகள். அதையும் கொஞ்சம் குயிக்க பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு டைம் இல்லையே அதை பார்ப்போம். இப்ப சமூக ரீதியாக நாங்க பார்க்கக்குள்ள இதுல இந்த தொழிலாளர் நலன்படும் பல சட்டங்கள் தோற்றம் பெற்றனண்டா தொழிலாளர்கள் அண்டா நாங்க ஏற்கனவே தொழிற்சங்கங்கள்ல வந்துட்டு எங்க நாட்டில் 40,000 பேர் உருவாக்கப்பட்ட அந்த டொனம்பு சர்வசன வாக்குரிமை அறிமுகத்தால நாங்க சொல்றோம். ஏன் இந்த விஷயத்தை சொல்றோம்னா இதுலதான் இந்த தொழிற்சங்கங்கள் சொல்றோமே தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் இதான் அந்த கட்சிகளை உருவாக்குறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது. இப்ப தொழிற்சங்கங்கள்ண்டா பொதுவா நாங்க எப்படிண்டா ஒரு கம்பெனி எடுத்துட்டா இப்ப உதாரணத்தை சொல்லுவோமே ஒரு ஆடை கை ஆடை தொழிற்சாலை என்று வச்சுக்கோங்க. ஆடை தொழிற்சாலை இதுல ஒரு 1000 பேர் வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1000 பேர் ஒர்க் பண்ணாங்க. சும்மா சாதாரணமா ஒரு 1000 பேர் வேலை செய்யறாங்க. இப்ப இந்த 1000 பேரும்
இதுல ஒரு தலைவர் ஒரு ஆள் இருப்பார், என்ன சூப்பர்வைசரோ தலைவர் இருப்பார். இந்த 1000 பேர் வேலை செஞ்சாங்கன்னா இந்த 1000 பேரும் என்ன செய்யலாமாண்டா, சில நேரங்கள்ல இந்த தொழிற்சாலையில ஏதோ உடுபட்டாலோ இல்லை என்ன செஞ்சா அவங்க ஒற்றுமையான ஆக்கள் அந்த 1000 பேர் இவங்க சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்கலாம். அதான் அந்த தொழிற்சங்கங்கள்னு சொல்ல. கூடுதல் ஆரம்ப காலங்களில் இவ்வாறான இந்த நாங்க சொல்ற இந்த தொழிற்சாலைகள், பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருந்தவர்கள் அவங்களூடாகத்தான் அதிகமான இந்த சங்கங்கள், தொழிற்சங்கங்கள், தொழில் இயக்கங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. இது நாளடைவில் தொழிலாளர் கட்சிகளாக, அரசியல் கட்சிகளாக மாற்றப்பட்டதாக நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு அடிப்படையை நாங்க முதல் தெரிஞ்சுக்கணும். அப்ப தொழிற்சங்கம் இப்ப இங்க சொல்ற விஷயம் வந்துட்டு தொழில் நலன் பேணும் பல சட்டங்கள் தோற்றம் பெறும். அப்ப தொழில் நலனுக்கான சில சட்டங்கள் கொண்டு வரப்பட்டதுல இங்க என்ன தொழிலாளர்களுக்கான நலனான சில சட்டங்கள் கொண்டு வந்தா இந்த சட்டங்களின் அடிப்படையில அவங்களுக்கு நல்ல நல்ல நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இதனை தொடர்ந்து நிறைய பேர் வந்துட்டு என்ன செய்வாங்க, அவங்களோட அதாவது கஷ்ட நலன்களை அதுல இருந்து ஈடுபட்டு அதுல இருந்து கொஞ்சம் தவிர்ந்து கொள்வாங்க. ஆனா இதுல இன்னும் ஒரு நன்மையா நாங்க பார்க்கல, பிற்காலத்தில தொழிற்கட்சிகள் அதே போல தொழிற்சங்கங்கள் என்ற விஷயங்களும் உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. இப்ப இங்க சொல்லப்பட தொழிலாளர் நலன்பணி சட்டங்கள் தோற்றம் பெற்ற நேரங்கள்ல நஷ்டஈட்டு கட்டளை சட்டம் என்ற விஷயம் ஒன்று இருந்துச்சு. அப்ப தொழிலாளர்கள் அவங்க இப்ப நாங்க பொதுவா வந்துகிட்டு படித்த தொழிலாளர்கள் இல்லை இங்க சொல்றது. இப்ப சாதாரணமா நாங்க ஒரு ஃபேக்டரி அந்த ஃபேக்டரியில வேக் பண்ணார்கள், அதாவது கூலி வேலை சொல்றதான் நாங்க சொல்றோம். அப்ப இவங்க ஒரு 1000 பேர் ஒரு படையாணி இருந்தா இந்த 1000 பேரை கொண்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள், அதுல முதலாவது விஷயம் தான் இந்த நஷ்ட ஈடு கட்டளை சட்டம். நஷ்ட ஈடுண்டா இப்ப உதாரணமா இந்த 1000 பேரும் ஒர்க் பண்றாங்க, இவங்க வேலை செஞ்சு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு கம்பெனில வேலை செஞ்சா அதுக்கு பிறகு அவருக்கு வயது போயிடுச்சு, இல்ல அவருக்கு இயலாம போனா, சுகவீனமான இல்ல இறந்தா அதுக்கென்று சில நஷ்டஈடு இழப்பு என்றது இப்பவும் கூட நாங்க பார்த்திருக்கோம், என்ன நடைமுறையிலேயும் இருக்கு. அப்ப அப்படியான இதைத்தான் இந்த நஷ்டஈடுன்னு சொல்றோம். அப்ப அவர் ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சா அவருக்கு எங்களோட கம்பெனில 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் வேலை செஞ்சதுக்கு ஒரு சின்ன ஒரு நஷ்டஈடு கொடுக்க, இல்லை அவர் 10 வருஷம் வேலை செஞ்சா அதுக்கு ஒரு நஷ்டம். அப்படி ஒரு சில சிஸ்டங்களும் இந்த நஷ்டஈடு கட்டளை சட்டம் என்ற விஷயமும் 1934ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அப்ப 1934ஆம் ஆண்டு அந்த மக்களுக்கு, அதாவது தொழிலாளர்கள் கட்டளை சட்டம், நஷ்டஈட்டு கட்டளை சட்டம் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. தொடர்ந்து தொழிலாளர் சமாஜ கட்டளை சட்டம். அப்ப தொழிலாளர்களுக்கு ஒரு அதாவது சமஜமா கட்சி என்று சொல்ற, தொழிலாளர் சமஜமா கட்சி என்று சொல்லுவாங்க. அந்த கட்சி வந்ததும் இதுல இருந்தாங்க. அதே மாதிரிதான் தொழிலாளர் சமாஜ கட்டளை சட்டம் என்றா இந்த தொழிலாளர்களுக்கு ஒரு சமமான ஒரு அந்தஸ்தில் இருக்கணும்ன்றதுக்காக ஒரு சமாஜ கட்டளை, அவங்களுக்கு ஒரு கட்டளை சட்டம். அப்ப அதாவது தொழிலாளர்களை நாங்க பொதுவா எப்படி மதிக்கிறது, அப்ப அவங்களுக்கு எப்படி நாங்க இந்த அரசியல் அமைப்புல என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும், தொழிலாளர்கள் எப்படி ஊக்குவிக்கணும். இப்ப நஷ்டஈடுன்னு சொல்றது பணம் மட்டும்தான் கொடுக்குது, ஆனா மற்ற விஷயங்கள் அவங்கள ஊக்குவிக்கிறது, அவங்களோட அடுத்தடுத்த பிரச்சனைகளை எப்படி கொண்டு போறது, அவங்கள எப்படி நாங்க பாத்துக்கிறது என்று சொல்ற விஷயங்கள், அப்படி ஒரு சட்டமும் கொண்டு வரப்பட்டது. அதே போல சார்பு சட்டம், இதுவும் தொழிலாளருக்கு. அப்ப அவங்க சார்பான அவங்களோட உரிமைக்கான சட்டம், அவங்களுக்கு என்னென்ன உரிமை இருந்துச்சோ அதை பேசிக்கில் இருந்து அறிஞ்சி அந்த சட்டங்கள். அப்ப எல்லாமே 1934, 35, 39 வரைக்கும் இந்த சட்டங்கள் வந்துகிட்டு தொழிலாளர் நலன்படும் சட்டங்களாக உருவாக்கப்பட்டது. இது வந்துட்டு சமூக ரீதியான விளைவு. அப்ப சமூகத்திலே இருக்கின்ற இந்த தொழிலாளர்கள் கிடைக்கப்பட்ட ஒரு நன்மையான விஷயமாக இந்த சர்வசன வாக்குரிமை ஊடாக கிடைக்கப்பெற்ற ஒன்றா நாங்க சொல்றோம். அதே போல பெண்கள் நலன் பேணும் சட்டங்களும் உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த சர்வசன வாக்குரிமையின் அடுத்த ஒரு பிரதிபலிப்பு தான் பெண்கள் நலன் பேணும் சட்டங்கள். பெண்கள் நலன் பேணும் சட்டங்கள் சொல்லக்கூட இதுல நாங்க தாய் சேய் பாதுகாப்பு சட்டம் என்றா, அதாவது எங்களோட தாய்மார்களையும் அவங்களோட குழந்தைகளையும் பாதுகாப்பு சட்டம். இது வந்துட்டு இப்பவும் தாய் சேய் சட்டம் என்ற விஷயங்கள் இருக்குதான். ஏனென்றா நாங்க அந்த 2 விஷயம் இருக்கு, கர்ப்பிணி பெண்களை கர்ப்பிணி தாய்மார்களை பாதுகாக்கிறதும் இருக்கு, அவங்களோட குழந்தைகள் சிறு குழந்தைகளை தாய்மார்கள் பாதுகாப்பு, 2 விஷயத்திலையும் இதை பொருத்தலாம். அப்ப இதால நாங்க தாய் சேய் பாதுகாப்பு சட்டம், அப்ப இவங்களுக்கு எப்படி அந்த பாதுகாப்பு கருதி எப்படி அதை வழங்கணும், இது பெண்கள் ரீதியான சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. தொடர்ந்தும் இந்த பிரசவ கால, அதான் கர்ப்பிணி தாய்மார் சொல்ற பிரசவ கால சட்டம். இப்ப இதுவும் வந்துட்டு அவங்களுக்கு எப்படி அவங்கள பாதுகாக்கிறது, எப்படி அதை அவங்கள நடைமுறைக்கணும். அப்ப
அது அது பிரசவ காலம் என்பது கர்ப்பிணி கால டைமில், அதே போல தாய் செய்யண்டா அதுக்கு பிறகு உள்ள சட்டம். இந்த ரெண்டும் ஒன்றோட தொடர்பான சட்டங்களாக கொண்டு வந்தாங்க. அப்ப இதை நாங்க சமூக ரீதியான விளைவுகள்ல ஏற்படுத்தியதாக சொல்லலாம். அதே போல நாங்க சமூகத்துல நாங்க ஏற்கனவே அரசியல்ல வந்துட்டு இலவச கல்வி கொண்டு வந்தோம்னு பார்த்தோம். அதனால சமூகத்தில கிடைக்க நன்மை என்ற கொள்ள சமூகத்திலேயும் இந்த இலவச கல்வியை நாங்க பார்க்கலாம். அரசியல்ல தானே கொண்டு வரோம். கொண்டு வந்த யாருக்கு இது நலன்? சமூக மக்களுக்கு. அதனால தொடர்ந்து நாங்க இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த சமூக விளைவுகளையும் பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இது அறிமுகப்படுத்தப்பட்டதால பிள்ளைகள், அதாவது சமூகத்தில் இருக்கின்ற மாணவர்களை பொறுத்த அளவில் இவங்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து பாருங்க இலவச கல்வி. அப்ப ரெண்டு விஷயம் என்ன? இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது, மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படுத்தப்பட்டது. அப்ப இந்த இலவச கல்வி மதிய உணவு சிஸ்டம் எல்லாம் வந்துட்டு 1931 டொனமூர்ல இருந்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன் இதை கொண்டு வந்தாங்கன்னா இந்த கல்வி என்ற எடுகேஷன் என்ற ஒரு இது ஒன்று இருக்கு. இதுல பதவி ஒன்று. அந்த பதவியில மெயின் வந்துகிட்டு இந்த கல்வியில என்னென்ன ஊக்குவிப்பு, என்னென்ன எங்கட பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், அதுல என்னென்ன சார்பா பாடசாலைக்கு என்ன கொடுக்கணும், அதை படிச்சு கொடுக்க ஆசிரியமாருக்கு என்ன செய்யணும், அந்த முழு சட்டமும் கல்வி ரீதியாக கொண்டு வரப்பட்டுட்டு. அப்ப அதுல ஒரு பகுதிதான் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கல் திட்டம். இப்பவும் கூட நடைமுறையில எங்கட இப்ப 1 5ஆம் ஆண்டு வரைக்குமான மாணவர்களுக்கு கொடுத்தாங்க இப்பவும் என்ன. அப்ப அந்த சட்டம் தொடர்ந்து மிதிக்கி கொஞ்ச காலம் அது நடைமுறையில குறைவாக இருந்தது. இப்ப நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல இல்லை என்ன சொல்லுவோம், எங்களுக்கு எல்லாம் அப்படி புரிய தரல. அது கொஞ்சம் காலம் நிப்பாட்டின. அதுக்கு முதல்ல இருந்தது, பிறகு வந்த அரசாங்கம் அதை தொடர்ந்து தாராங்க, கொடுக்காங்க பிள்ளைகளுக்கு. சரியா? அதே மாதிரி இந்த இலவச கல்வி விஷயம், அதே போல சுகாதார சேவைகள், சமூக சேவைகள், சமூகத்தில் உள்ள சுகாதார சமூக பிரச்சனைகள், இப்ப இது மக்களுக்கு எந்த வகையில நலனாகும் என்ற விஷயம், இதுவும் சமூக ரீதியா நாங்க பார்க்கலாம். அதே போல நாடளாவிய ரீதியில் பல்கலைக்கழகங்கள் ஸ்தாபிக்கப்பட்டமை. அப்ப பல்கலைக்கழகம் என்ற விஷயம் இந்த டொனமூர் அரசியலமைப்பின் ஊடாகத்தான் உருவாக்கப்படுது. இதன் விளைவிலிருந்து உருவாக்கப்படுது. அதாவது இந்த சர்வசன வாக்குரிமை அளிக்க உருவாக்கப்பட்டதை தொடர்ந்து இதனூடாக ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். இப்ப நீங்க ஒன்று விளங்கணும், டொனமூர்ல இந்த பல்கலைக்கழகம் கொண்டு வந்தாண்டா இல்லை. அதாவது சர்வசன வாக்குரிமை என்ற விஷயம் வந்ததுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் தான் இதெல்லாம் நல்ல விளங்கணும். அப்ப 1931 சர்வசன வாக்குரிமை கொண்டு வந்ததன் பிற்பாடு ஏற்பட்ட மாற்றங்கள் தான் நாங்க என்ன பார்க்கறதெல்லாம். அப்ப அதால என்னென்ன விஷயங்கள் கொண்டு வந்தாங்க, அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இப்ப பார்க்கறது சமூக ரீதியாக. அப்ப அதே போல பல்கலைக்கழகங்கள் ஸ்தாபிக்கப்பட்ட விஷயம், அதே போல சமூகத்துக்கு மத்தியில் சாதி வேற்றுமை குறைக்கப்பட்டமை. அப்ப சர்வசன வாக்குரிமை எனக்குள்ள எல்லாரும் சமம் தானே. அப்ப நீ வேறு நாம் வேறு எல்லாம் இல்லை. அதால சாதி வேற்றுமை என்ற விஷயம் எல்லாம் இல்லை. அதே போல அபிவிருத்தி திட்டங்கள் உருவாக்கப்படும். இப்ப இந்த அபிவிருத்தி திட்டங்கள் கூட கல்லோயா மகாவலி திட்டம் நீங்க கேள்விப்பட்டீங்க. இப்பவும் அது இருக்கு நடைமுறையில. கல்லோயா அபிவிருத்தி திட்டம், மகாவலி அபிவிருத்தி திட்டம். இதை நாங்க சொல்றேன்டா, இந்த நீர்வாளங்கள், நீர்ப்பாசனங்களை அடிப்படையாக கொண்டு எங்களோட நாட்டின் விவசாய பொருளாதார நடவடிக்கை முக்கியத்துவமாக இந்த கல்லோயா பாவியை மையப்படுத்தியதுதான் திட்டம். அதே போல மகாவலி அபிவிருத்தி திட்டம் அதே மாதிரிதான், சேம். இது வந்துட்டு சோட்டா நான் சொன்ன விஷயம் தான். அதாவது எங்களோட நீர்ப்பாசனத்தையும் எங்களோட விவசாயத்துறையும் மையப்படுத்தி அதுக்கு என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் இந்த மகாவலி கல்லோயா. சரியா? ரைட். தொடர்ந்து பாருங்க பாதகமான விளைவுகள். இப்ப நாங்க இதுல மிக முக்கியமான தருணத்துல நீங்க என்னன்னா இந்த பாதகமான விளைவு. இப்ப என்ன பாதகமான விளைவு? ஏன் இந்த டொனமுள்ள சரியான இடைக்கிற குழப்பங்கள் எல்லாம் நடந்து சில அந்த உத்தியோகத்தர்கள், உயர்குழாமினர் எல்லாம் இந்த கொஞ்சம் இடைக்கிட வந்து குழப்பவாதிகள் பண்ணின எல்லாம் காரணத்தை நீங்க பார்த்துருந்தீங்க. என்ன பிரச்சனைண்டா, 1931ஆம் ஆண்டு நடைபெற்ற அரசாங்க சபை தேர்தல், 1931 நடந்த தேர்தல். இதுல பாருங்க, முதல் இந்த பாதகமான விளைவில சொல்லப்பட விஷயத்தை பாருங்க. பொது சமத்துவம் இல்லாத காலப்பகுதியில் வழங்கியமை. அப்ப முதலாவது விஷயம் இருந்தா பொது சமத்துவம், அதாவது இல்லாத காலப்பகுதியில வழங்கியமை. ஏன் அந்த பொது சமத்துவம்டா, டொனமுறை கொண்டு வந்துதான் அடுத்தடுத்த விஷயத்த கொண்டு வந்தாங்க. அப்ப டொனமுருக்கு முதல் வந்துட்டு மணிங் டிவைன்சர் இருந்தாரு. அப்ப இந்த மணிங் டிவைன்சர் ஒரு குப்பை மாதிரி இருந்தது. அப்ப அதுல வந்துட்டு என்ன செய்யல. அப்ப முதல் ஒரு விஷயத்த கொண்டு வந்தா படிப்படியா தான் நல்ல நல்ல விஷயங்களை அடுத்தடுத்து கொண்டு போகலாம். அப்ப இதை கொண்டு வரதுக்கு தான் முதல் கொண்டு வந்தாங்க. அதுல என்ன செய்யறன்னு தெரியாம தான் அவங்க முதல்ல என்ன செஞ்சாங்க, அந்த தேர்தலை வச்சு என்ன செஞ்சாங்க, மக்களை கொஞ்சம் எடுத்து முதல் அரசாங்க சபையை உருவாக்குவோம் முடிவெடுத்து தான் உருவாக்கினாங்க. இதான் அவங்க முதல் செஞ்ச பிள்ளைய உண்டு. அப்ப அதால பொது சமத்துவம் இல்லாத காலப்பகுதின்னு சொல்றாங்க. அப்ப அந்த டைம்ல பொது சமத்துவம் என்னென்னு தெரியாத ஒரு காலம். அந்த படிப்பறிவும் இல்லை, ஒன்றுமில்லை. என்னண்டா அவங்களுக்கு அரசாங்க சபையை கொண்டு வந்து
அது பிறகு அடுத்தடுத்த கட்டத்தை படிப்பறிவு உள்ள மக்களாக எல்லாமே மாற்றணும். ஆனா என்ன செய்யறேன்னு தெரியா கொண்டு வந்துட்டாங்க. அதில் அதிகாரமான தொடர்ந்தும் சொத்து உள்ளவர்களின் கையிலே இருந்தது. அப்ப அந்த அதிகாரம் அந்த டைம்ல யாருக்கு வாய்ப்பு அளிக்கன்றதெல்லாம் தெரியாது. அப்ப மக்களுக்கும் தெரியாது. மக்கள் என்ன செய்வாங்க, தேர்தல் ஒன்று நடந்தா ரைட் அவர் வசதி படைச்சது தானே, ரெண்டு அந்த ரெண்டு அரிசி பேக்க கொடுத்தா அவன் போட்ட போட்டு போயிடுவான், காட்சி படைச்சவன் தானே. அப்ப இவனுக்கு போடணுமா போடாண்டா அந்த அறிவு அவனுக்கு இல்லை. அப்ப அப்படியான காலம். அப்ப அதாலாம் சொல்றாங்க, அந்த நேரங்கள்ல 1931 நடைபெற்ற அரசாங்க சபை தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் யார் என்ற ஒரு பட்டியல் ஒன்று உங்களுக்கு போட்டீங்க பாருங்க. வழக்கறிஞர்கள் 22 பேர். இப்ப வழக்கறிஞர்ண்டா லோயர் மாதிரி 22 பேர் வழக்கறிஞர்கள் படித்தவர்கள். அவங்க 22 பேர் தெரிவு செய்யப்பட்டாங்க. நிலப்பிரபுகள் படிச்சவங்களா இல்லை, பணப்படைச்சவன். நிலப்பிரபுகள் 15 பேர். அதே போல வர்த்தகர்கள் கோடீஸ்வரர்கள் அடுத்த லெவல்ல உள்ளவங்க அவங்க 7 பேர். கிட்டத்தட்ட மொத்தம் 44 பேர் இந்த முக்கியமான பெரிய அந்தஸ்துல இருந்தவங்க. அப்ப இதுல பொதுவான சாதாரண லெவல்ல சாதாரண நிலைமையில சாதாரண குடும்பத்துல உள்ளவன் ஒரு ஏழை சார்ந்த இதுல வந்தவன் எல்லாம் யாரும் இல்லை. அப்ப இவங்க இவ்வளவு பேருமே ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர். இவங்க நினைச்சா மட்டும்தான் மக்களுக்கு எல்லாம் செய்யலாம், இல்லாட்டி எதுவுமே இல்லை. அப்படியான ஒரு நிலைமை. அப்ப இதான் இந்த டொனமூர்ல நடந்த காரணம். அப்ப டொனமூர்ல 1931 பிறகு திரும்ப 35 திரும்ப ஒரு எலெக்ஷன் நடந்து திரும்ப சேஞ்ச் ஆக மாறுதுன்னு. அப்ப அதெல்லாம் நாங்க அடுத்த இதுல சொல்லப்படுற பிரதேச வாய்ப்புக்குள்ள அந்த விஷயத்த கொண்டு போட்டிக்கு அதில் பார்க்கலாம். சரியா, ரைட். அடுத்து பாருங்க, இதுல 58 பேருள் 44 பேர் உயர் மத்திய தர வகுப்பினர். சிறுபான்மையை தொடர்ந்து 2ஆம் இடம் மாற்றத்துக்கு வாக்குரிமை துஷ்பிரயோகம் இடம்பெற்றது. அப்ப இதுல 48 பேர் வரைக்கும் 44 பேர் வரைக்கும் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களா இருந்தாங்க. மிச்ச அந்த 58 பேர்ல 44 பேர் சொல்றேன் என்னன்னா 3 காரியதர்சியை தள்ளி. அப்ப அங்கால இருந்த அந்த 8 பேரும் இதுல சொல்லக்கூடிய 6 பேர் 8 நாளும் இல்ல 8 மாறும் 14 பேர். இவங்க அவ்வளவு பேரும் கொஞ்சம் சிறுபான்மை மக்கள் சார்பாக கொஞ்சம் அந்த மிடில் இதிலே உள்ள ஆக்கள். அப்ப இவங்களோட அபிப்பிராயங்கள் இவங்களோட அடுத்தடுத்த கோரிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் புறக்கணிக்கப்பட்டது. அப்ப இவங்களுக்கு தான் கொஞ்சம் கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. அது மற்றவங்களோட அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குரிமையை இவங்க துஷ்பிரியம் செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தது. இப்ப இதுதான் இந்த டொனமூர்ல நடந்த ஒரு முக்கியத்துவமான ஒரு நாங்கள் பார்க்க விஷயத்திலே ஒரு குறைபாடான ஒரு ஏற்பாடாக இருந்த விடயம் என்றால் இந்த விஷயம்தான் மட்டும்தான். இது ஏன்னா அந்த அளிக்கப்பட்ட வாக்கு யாருக்கு அளிக்கின்ற ஒரு அறிவு இல்லாம ஒரு கஷ்ட நிலைமையில மக்கள் இருந்ததன் காரணத்தினாலதான் இந்த நிலைமை நடந்தது. இந்த இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அவங்க டவுட் இல்லையா? இதுல டவுட் இருந்தா கேளுங்க. சரியா, டைம் சரிதானே, நாங்கள் கிளாஸை முடிச்சு கொள்வோம். என்ன மாதிரி டவுட்டுகள் இருந்தா சொல்லுங்க. அப்போ நாளைக்கு நாங்க அடுத்த வகுப்புல இந்த பிரதேச வாரி என்ற விஷயத்தை நாங்க பார்ப்போம். இது என்னத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது, இதால என்னென்ன சிபாரிசுகள், அதே போல எப்படி அந்த வரையறுக்கப்பட்ட அந்த பிரதேச வாரி பிரதிநிதித்துவ முறை என்றதெல்லாம் பார்ப்போம். இதுலதான் அந்த உங்களுக்கு நான் சொன்னேன் அந்த அலகுகள் வந்துக்கிட்டு காட்டுவேன். சரியா, அது அப்போ வந்து 9 மாகாண அலகுகளாக பிரிக்கப்பட்டு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. சரியா, அப்ப இதுல வந்துட்டு 50 பேர் எத்தனை மாகாணங்கள் நாங்கள் ஏற்கனவே அட்டவணையில பார்த்திருக்கோம். இந்த இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவா அந்த 50 பேரும் வந்துட்டு என்ன எப்படி என்ற விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். சரியா, சொல்லுங்க. அப்போ கிளியரா எல்லாருக்கும்? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சரி, அப்ப நாங்க முடிச்சு கொள்வோம். அப்ப சரி, அனைவருக்கும் நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தேங்க்யூ வெரி மச். ஏதாவது டவுட் கேட்கணுமெண்டா அப்ப எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று தாங்க. சரியா, எனக்கு தனிப்பட ப்ரைவேட்டா மெசேஜ் ஒன்று போடுங்க. ஏதாவது கேட்கணுமெண்டா வாங்க. சரியா, உங்களை கிளியர் பண்றேன். சரியா, சரி.